இனிமேல் சொல்ல மாட்டேன். வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கழுத்தளவுக்கு பொறிச்சு வச்சாதீங்கயா. ஏய், ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா, இருப்பேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா? சாமி போங்க யா, போங்க. எவனாச்சும் காலம்ப வராமையா போயிருவா. யாருப்பா பின்னால் இருந்து உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பொண்ணை பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல்ல எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி அந்த கற்பூரத்தை கூட. என்னது, பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நல்லா கும்பிட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ இறங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன், நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா, எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய், எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா, கும்பிடுங்க. நாகா போய் படுத்த பார். ஐயா என்ன கத்துற? ஐயா, நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி, இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா, என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா, நல்ல வேலை. கண்ட கழுதையை போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? ஏய், நிறுத்துறா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்க இருக்க இருக்க. நான் சொல்ற கேளுங்க. இருங்க, நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வர நடிச்சிருக்காரு. ஏய், அங்க என்ன பார்த்து சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்த நான் என்ன கேனியனடா? இல்லையா? டேய், நான் என்ன முட்டாளா? இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டில அடிக்கிறவளை வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளை வச்சுக்கிறாங்க. எந்தாங்க உங்க படம். என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் பாருங்க, சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? ஏய், போஸ்ட் அடிச்ச முட்டாளா? படிக்கிற நான் முட்டாளா? தெரிஞ்சேதான்டா பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா. ஐயா, பிரிச்சு அடிச்சிருக்காயா. ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத பாருங்க. சேர்த்து வச்சாயா படிக்கிறேன். அதெல்லாம் எடுக்காத. தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம். டேய், தங்கப்ப தக்கம். போட்டுக்கல. நான் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. அப்புறம் நீங்க வாங்க. ஐயா, அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரிய வேண்டாம். இங்க வந்த கூப்பிட்டாங்க. ஊசு போய் கூடுவான். நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா? காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே, வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா? தெரியாம உங்ககிட்ட நாட்டாமேனு சொன்னேனாடா? நாட்டாமேனு சொன்னடா. இவரு முன்னாடி சொன்னடா நானு. போ போ. விட மாட்டேன். கம்ப போடு. போடு கம்ப. போ போ போ. ஐயா, என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்து விட்ட? இது சரி வராது. சரி வராது. இல்ல சரி வராது. வச்சபடி வச்சுங்க. ஆளை விடுங்க. என்ன சரி, 50 ரூபாய் திருப்பி குடுறேன். எதுக்கு? ஏய், 20 ரூபாய் வாங்கணும். நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் படம் பார்க்க போறேன். நீ வந்து 50 ரூபாய் வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா? குறா பணத்தை குறா. ஐயா, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன கோவப்படுறேன்? சரி, விட்டு தர்றேன். விடுங்க. நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க. என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது. நான் சொல்றது நீ கேளுடா. இந்த பார், இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. ஐயா, இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு மட்டும் சொல்ல மாட்டேன். இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம். சரி, போ போ. தங்கப்ப தக்கமா போ. 50 ரூபாய் கையில வாங்குனதுக்கு எனக்கே சொல்லி தரேன். ஆதி போச்சுடா சாமி. போஸ்ட் அடிச்ச முட்டாளா? வச்சுக்கலி சொன்ன சரியா இருக்குமோ?
தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. சாப்பிடுப்பா, உன்னதான் காது கேட்கலையா? இந்த பார், ஐயா ஊர்ல கிடையாது. அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவரா குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு. ஒரே ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு சட்னி ஆயிருவேன் நீ. எதை பிடிக்க வர்ற நீ? பாப்பா நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம் நீ. யார் இது புதுசா இருக்கு? டேய், யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுறா? ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு. விலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் கள்ளக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சது உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா, என்ன வேலை பாக்குற? ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலையை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்ன வேலை பார்த்த? தூங்கிந்தல்ல. ஏண்டா தூங்கல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா கட்டியா? வேகமா கட்டா. கட்டுங்க கட்டுங்க. எடா துண்ட. எடுத்து விடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தர மாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி, அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. போ, கிளம்பு. டேய், எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? இல்லாத அனாதை சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்னை மேய்ச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய், சாதுவான மாடுறா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி, அப்ப மேய்க்கிறேன் சாமி. ஐயா, நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அத நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு, தங்கச்சி கண்ணு, சில புத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்ன. நில்லுவேன். ஏன் பெருசு அது என்ன காலை? காங்கேயங்கால. அப்ப சட்டுப்புட்டு வேலையை ஆரம்பிக்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? ஹிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் குத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய், ஐயா, ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய், நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்திருந்தது, வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா இது? டேய், என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து 1/2 மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க. இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க 1 வாரம் ஆகும். ஏ முத்து முத்தா காய்ச்சிருக்கு தன்ன புள்ள, அடி தொட்டு புட்டா தோசமில்லே வாடி உள்ளே. தண்ணி கருத்திருச்சு, அவள சத்தம் கேட்டிருச்சு, ஊரோ உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அதை முதலிரவு தொடங்கிருச்சு. ஒரு தன்ன கடி தங்கின கடிதான். ஐயோ ஐயோ ஐயோ, வாங்கடி வாங்க, வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ, இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதலிரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு.
சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட வா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம் மன்மத லீலை என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்குன்னு போறியா குறும்பி கொண்டப்பால அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு ஓ ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன் நீ ஒரு புதுமை பெண் ஆமா கேக்குதா கிட்ட வந்த கருமாட்டி கொலையா பண்ணிடுவேன் கொலையா கொலை கூட பண்ணுவியா நீ இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் என்ன சொன்ன மறந்து போச்சே மறந்து போச்சா உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால புந்து ஓடி பேரு சொன்னல ஆமா சொன்னீங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா குத்திராத உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு எங்க அப்பா 1000 சொல்லுவாயா உனக்கு எங்கயா போச்சு புத்தி நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே நாம படிக்காத முட்டாளாச்சே அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா பொண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே அது இருக்கட்டும் இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா இங்க பாரு இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும் சுந்தரி நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன் கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா ஆண்டு பல சாதனைகளை செய்யலையா அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம் வா சுந்தரி வா கமான் பேசகர இவ்வளவு நேரமாகி இவ்வளவு காணுமே எங்க போயிருப்பாளுங்க ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போற இல்லைன்னு சத்தியம் பண்ணிருக்காளுங்களே திருப்பி இருக்காங்க போறாளுங்க ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ ஆட்டோக்காரன் நம்ம கூட சேர்த்தால சகல அதை எப்படி உள்ள சேர்ப்பா சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா எப்படி மறுகதையே பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு காலையில் திட்டமே அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலைக்கிளை கொடுத்துருப்பாளுங்களோ தண்டவாளத்துல இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுகளை தவிர இவளுகளாவது தண்டவாளத்துல தலையை வச்சு சாகுறாவது ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போட்டுருக்கு வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற நீ ஆஹா அச்சரா லட்சுமி நில்லு எங்க போயிட்டு வர ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம் பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம் என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா அடியே இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல மூக்குல ரத்தம் வருப்ப சொல்றேன் வேலைக்கு போயிட்டு வரோம் வேலைக்கா நில்றி ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க நீ பாட்டு போய்கிட்டு இருக்க வேலைக்கு எதுக்கு போனா யாரை கேட்டு போன யோ இது என்ன அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூட்டு நடத்துறமா நம்ம சொல்றேன் இது பாருங்க கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம் நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே அதனாலதான் வேலைக்கு போனோம் தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபா வச்சுக்கோங்க யோ சகல என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பார்த்துட்டு பேசாம இருக்க யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10 என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10 உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10 அப்புறம் டபார் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் இப்ப நானும் வேலைக்கு போறேன் நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான் உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல நீ சொல்லிதானே தெரியுமா சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் பொழந்துடுற யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க கொலை உலகம்
ஏன்னா உசுருக்கு உத்தரவாதம் சொல்லிவிட்டேன். என்ன தட்டினாலும் கனவு தட்டுவாங்க. ஆமா ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன ஏய் மெட்ராஸ் உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்ன இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா இனி நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. உன் வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படியை புதிக்க இனிமேல் நடக்கிற உள்ள வச்சு நாயா அடிக்கிறா ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். சகலா நீ எல்லாம் ஒரு சகலையா துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்துறா வெளியில வேடிக்கை பாக்குறா அறிவு கெட்டவனே. என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு? இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வா ஓடிடலாம். சகல அங்க பாரு, ஆட்டோக்காரன் வர்றான். சகல இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு சொல்லவே முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம் அடிப்பா, மூஞ்சில குத்துட்டால சகல. துண்டு கையில அப்புறம் சகல என்ன ஆளே பாக்கல. பல்லுப்பாடு போமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரங்கள் எல்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? 30 ரூபா சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னு இருப்பான்? ஏன் சகல எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா, அவ அடிச்சா கூட பரவாயில்ல. நேத்து வந்தவ இவ்வளவு எங்க அப்பனுக்கு சோறு போட்டு வச்சிருந்தேன். அந்த ஆளு அவ கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே தரத்தான் நன்றி கேட்டவன். சகல இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் பொண்டாட்டி நம்மள அடிச்சாலுன்னு முன்னெச்சரிக்கையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். பொம்பளைகளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 4 சவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? திருப்பி 4 சவத்தை ஞாபகப்படுத்துற. 4 சவத்துக்குள்ள நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். திருப்பி 4 சவருங்கிற. ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? உனக்கு சத்தமிடாதீங்கப்பா. அவளுங்களை எப்படி அடக்கிறதுங்கிறத பத்தி யோசிப்போம். அடக்க நினைச்சுதான் அங்க ஒரு சைடு வீங்கி கிடக்குது, இங்க இடுப்பு உடஞ்சு கிடக்குது. அவளுங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போறதுக்கு என்ன காரணம்? வேலை பாக்குறோம், சம்பாதிக்கிறது மமதை. முதல்ல அதான் ஆப்பணும். எப்படி? அவளுங்க வேலை பாக்குற ஆபீஸுக்கு போறோம், அந்த மேனேஜர் தாத்துறோம், அவனே அவளுக்கு வேலை விட்டு துரத்துறான். சகல நீங்க மறுபடியும் படிச்சு வாங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சகல சமையல் தான், மருந்து தான், ஆட்டோ இல்ல படிப்பு தான். கரெக்ட். இதான் சகல நம்ம பொண்டாட்டி வேலை செய்யற கம்பெனி. வா இங்க வாடா. என்னங்க இந்த பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்குறான் முதலாளியா உள்ள இருக்கானா? எதுக்கு? ஏன் கேக்குறீங்க? எதுக்கா? ஹலோ, என்னது கராத்தே ஃபங்க்ஷனா? கண்டிப்பா வந்துடுறேன். நானே போலீஸ் ஆபீசரா இருந்தவன், வர மாட்டோம்னா கண்டிப்பா வந்துடுறேன். யாருப்பா நீங்க? உட்கார நாற்காலியில கால தூக்கி போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு முன்னாடி வந்து உட்காருங்க. சார், நாங்க உட்காரலாம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல எங்க 3 பேர் பொண்டாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க. இவனை போய் சார் மோர்னு கூப்பிட்டு, யோ எதுக்கு எங்க பொண்டாட்டி வேலைக்கு சத்தா? யார கட்டி வேலைக்கு சத்தா? யோ உன்ன மாதிரி ஆளுங்க பொம்பளைகளை வச்சு வேலை வாங்குறதுனாலதான் எங்களை மாதிரி ஆம்பளைகளுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. மரியாதை எப்படியா? இவெல்லாம் 30 ரூபாய் சம்பளம் கொடுக்கறனால அவளை நம்ம கை நீட்டி அடிக்கிறாளுங்க.
தெரியாம கேக்குறியா? இப்போ உன்னோட பொண்டாட்டியை நாங்க வேலைக்கு கூப்பிட்டோம்னா நீ அனுப்பியா ஒத்துக்கிறியா? அவன் ஒத்துக்குவாயா? சூடு சொன்ன ரோசா இல்லாதால்தான் பொம்பளைங்களே வச்சு கம்பெனி நடத்தான். வார்த்தை அதிகமா போகுது. மரியாதை பேசு. மரியாதை பத்தி எனக்கு சொல்றேன். மீசையை கட் பண்ணுறேன். இந்த செத்த நேரத்துல நாங்க மிருகமா மாறுறதுக்குள்ள எங்க பொண்டாட்டி சுந்தரி, லட்சுமி, இந்திரா 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ற. ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லா விஷயம் புரியுது. சுந்தரி, இந்திரா, லட்சுமி இவங்க 3 பேர் புருஷன் நீங்க தானே? அத நீ அவங்கள வேலைக்கு சேர்த்து நீங்க கேட்டுக்கணும். Who is your husband? அவங்க நேம் என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க வரலாறு என்ன? அவங்களோட மோதலா என்ன நடக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு சேர்த்திருந்தீனா நீ அப்பல. இப்போ ஒண்ணும் தப்பு இல்ல. மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னைக்காவது நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. அவங்கள கூட டிஸ்மிஸ் பண்ணு. மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி கேட்டா போ. என்ன பாக்குற? பின்னிரம் பண்ணி போ. இந்தயா அப்ப எதுக்கு சட்டை கட்ட எல்லாம் கல்ற நீ? இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து 3 பேர்த்த மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா சொல்லிட்டு நல்லாதியா பீரோவா? ஐயோ வர்றானே. ஏண்டா பொடி பசங்களா, கட்டின பொண்டாட்டியை வச்சு குடும்ப நடத்த துப்பு இல்ல? போனா போதும் பொண்டாட்டிகளுக்கு வேலை போட்டு கொடுத்தா ஆபீஸ்ல வந்து கலட்டாவ பண்றீங்க. சார், எதுவா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு பேசுறதுதான் நல்லது. அதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. சில விஷயங்களை கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். நாயே ஏன் சாமி, நாங்க எவ்வளவு பெரிய மனுஷத்தன்மையோட கதவை திறந்து வச்சுட்டு பேசணும்ல, அந்த மாதிரி நீங்களும் திறந்து வச்சு பேசினா தானே மரியாதை. வீட்ல கல்யாண கலை கட்டிருச்சு. இனிமே உனக்கு தினம் ட்ரீம் தான். எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ, எப்படி இருப்பானோ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. ஏண்டா அறிவு கட்டம் உண்டோ? ஆள் வருது தெரியல, பார்த்து அடிக்கப்படாது. நான் அடிக்கிறது உனக்கு தெரியல, நீ பார்த்து வேண்டியதாயா? கண்ணை மூடிட்டு வந்து அப்படிதாயா மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசலாம் பாத்தியா? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஐயர, நீ மரியாதையா பேசினாதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு. தம்பி, ஏரியாவுக்கு புதுசா? ஆமாங்கய்யா. இதுதான் நம்ம வீடு. அப்படியா? பின்னால வாழை மரம் செடி எல்லாம் இருக்கு. கொசு ரொம்ப ஜாஸ்தி. அங்கெல்லாம் மருந்து அடிச்சுடு. அப்படியே பாத்ரூமுக்கு அடி. அடிக்கிற கொஞ்சம் வாசனை மருந்து அடி. பொண்ணு பாக்க மாப்பிள்ளைங்க வந்துட்டு அப்படியே எதிர் வீடு தான் நம்ம வீடு. அங்கேயும் மருந்து அடிச்சுட்டு 2 வீட்டுக்குமா சேர்த்து ஒரு 4 அணா வாங்கிட்டு போயிடு. 4 2 வீட்டுக்கும் போயா அல்பம். 4 நாளுக்கு ஒரு துண்டு பீடி வாங்க முடியுமா அவனால? ஏண்டா கவர்மெண்ட் மருந்துல தண்ணியை கலந்து அடிக்கிற நாய், உனக்கு இதை விட எவ்வளவு கொடுக்க முடியும்? யோ, எதையுமே தண்ணியை கலந்து அடிக்க முடியும், ராவாலாம் அடிக்க முடியாது. எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? யோ, 4 நாள் கொடுக்கறேன்னா அப்படிதான் பேசுவான். இந்த தம்பி 2 ரூபா வச்சுக்கா. அப்படியே சுத்தமா அடிச்சுட்டு போ. இது பெரிய மனுஷத்தனம். ஏல ஐயர, 4 நாளா கொடுக்கறேன்ற உன்ன மாதிரி 4 நாள் எட்டனா கொடுக்கற கிராய்க்கு போனா கடைசியில என்ன கதி தெரியுமா? சொல்லிட்டு போடா. பெருசு இல்லையா? அங்க பா, யானைக்கால். கூடிய சீக்கிரம் உன்னை யானைக்காலோட மீட் பண்றேன். என்ன முத மாப்பிளை பார்க்க போறோம். குப்பை தொட்டி மோதலானே தேருமா? தவளும் நிறமாம் தங்கரனும் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கு. யச்சுஷி மேடம், உங்க அப்பா வீட்டை சுத்தி மருந்தடிக்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். ப்ளீஸ் மேடம். கரிச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா? தண்ணி கேக்குதே, கொடுத்து தொலை. பாப்பா வாடா வா. ஏன் பாப்பா, உங்க அப்பா யாருக்கோ மாப்பிளை பார்க்க போறா சொன்னாரே, அது இந்த அக்காவுக்கு தானே? இந்த அக்கால பெரிய அக்கா. அப்படின்னா மொத்தம் எத்தனை அக்கா? மொத்தம் 3 அக்கா. 3 அக்காவா? அப்ப இது எத்தனாவது அக்கா? 2வது அக்கா. 2வது அக்காவா? யோ, தேவையில்லாத கேள்வியில எதுக்கே கேட்டுட்டு இருக்க? வந்தியா மருந்தடிச்சியா போயிட்டாரு. ரொம்ப சூடான பாட்டியா இருக்கும் போல இருக்க. இத பாருங்க, 7 சவரன்ல இருந்து 10 சவரனுக்குள்ள நல்ல மாப்பிளையா, நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குற மாப்பிளையா பார்த்து சொல்லுங்க. என்னது? 7ல இருந்து 10க்குள்ள கவர்மெண்ட் மாப்பிளையா? கூலிக்காரன் தான் கிடைப்பான்.
என்னது கூலிக்கார மாப்பிள்ளையா? பின்ன என்ன கோடீஸ்வரனா கிடைப்பான்? எழுந்து வா. எதுக்கு? எந்திரிச்சு வா. வா இப்படி வா. சடகோப்பா, ஒரு நல்ல நண்பனா சொல்றேன். உன் பொண்ணு படிச்சவ, செலவு செய்ய பயந்துண்டு அவளை பாழும் கணத்துல தள்ளிடாதப்பா. உனக்கு என்ன சொத்தா இல்ல? ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்க. இன்னி ரேட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் போகும். பெத்த பொண்ணுக்கு 40 சவரன் போடுறதுனால நீ ஒண்ணும் கட்டிட போறது இல்ல. யோ, அடுத்த வீட்டுக்கு போறவளுக்கு என்ன போடணும் எவ்வளவு போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். 10 சவரனே ரொம்ப ஜாஸ்தி. ஆக அவளை தள்ளி விட்டுறதுன்னு முடிவு பண்ணிவிட்ட. இனிமே நான் சொல்லியா கேட்க போறேன்? இத பாருங்க, இவனுக்கு கூலிக்கார மாப்பிளதான் வேணுமா? இருக்கிறத எடுத்து இப்படி கொட்டுங்க. இவன் பொறுக்கிக்கிட்டான். இந்தாங்க. இந்த பையன் பெயிண்ட் வேலை செய்யறான். அங்க காட்டு. இவன் சித்தாறு வேலை செய்யறான். ஏன் கண்ணு, இவங்களை விட ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களா காட்டேன். நல்ல உத்தியோகத்திலயா? 10 சவரன்ல நல்ல உத்தியோகம் எங்க? சமயக்காரன் பரவாயில்லையா? சமையல்காரன் கொண்டா அப்படி. அடே, நம்ம சமையல் முருகேசன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். அப்படியா? உனக்கு ரொம்ப தெரிஞ்சவனா? ஆமா, மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒழுக்கமான பையன், சமையல்ல எம்டன். அப்ப இவனையும் முடிச்சுவோமே. முடிச்சுடலாம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? போட்டோல இருக்கிறத விட நேர்ல பாக்கும்போது வயசு கொஞ்சம் அதிகமா தெரியும். அது உன் பொண்ணுக்கு மேட்ச் ஆகுமா? யோ, வயசு உடியா, நல்ல பையன்ற, கை நிறைய சம்பாதிக்கிறான்ற, இவனையும் முடிச்சிருவோம்யா. சரி. ஆமா, கல்யாண செலவு ஏத்துக்குவானா? பேஷா. அதுக்குன்னே பேங்க்ல 50,000 ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கான். என்ன ஒண்ணு, அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அதனால கல்யாணத்தை நாமே எடுத்து நடத்த முடியா இருக்கும். எடுத்து நடத்திடுவோம். ஏன்பா, என்ன அதே 10 சவரன்ல இன்னொரு மாப்பிள்ளை எடுத்து போடு. போடுறேன். இன்னொரு மாப்பிள்ளையா? எதுக்கு? கல்யாணத்தை நாம எடுத்து நடத்தினாலும் பணம் அவன் தானே செலவு பண்ண போறான். அவன் செலவுலயே இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிருவோம். நீ எடுத்து போடுப்பா. சடவாப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த 4 பொண்ணுங்களையும் நீயே பெத்தியா, இல்ல ரோட்ல குப்பை தொட்டியில கண்டெடுத்து வளர்த்தியா? கூண்டோட தள்ளிவிட பாக்குற? யோ, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பண்ணிட்டு இருக்க முடியும். நீ எடுத்து போடுப்பா. இவரு டெய்லருங்க. கிழிஞ்சது போ. உங்க அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் மாப்பிளையே கிடைச்சிட்டாருங்க. பெண் அழகா இருந்தால் போதும், நகை முக்கியம் இல்லை, பெண் வீட்டார் விருப்பம். அடாடா, இந்த காலத்திலே இப்படி ஒரு புண்ணியம். அத கொடு இப்படி. இந்தாங்க. இந்த நாயா? அடடே, மருந்து அடிக்கிற தம்பி, நமக்கு தெரிஞ்ச பையங்க. என்ன தெரிஞ்ச பையன்? புறப்படும் போதே மூஞ்சியில மருந்து அடிச்ச திமிரு பிடிச்ச மூதேவின்னா இவன். என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? இவருடைய மாச வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? மாசம் 2000 ரூபாங்க. சைடு இன்கமே தினம் 50 ரூபாய் வருதுங்க. இவருக்கு ஏகப்பட்ட கிராய்க்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயரே, இவனை விட்டுற வேணாயா, முடிச்சிருவோம். சரவாப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் முடிச்சிருக்கா? இவன் மருந்து அடிக்கிறவன்ப்பா. மருந்து அடிக்கிறது அந்த அண்ணன். நான் மட்டும் பெரிய ஆபீசரா காகிதம் போரிட்டு இருந்தோம் தானே? யோ, இப்படிப்பட்ட மாப்பிள்ள தான்யா கடைசி வரைக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருப்பான். இதப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மருந்து அடிக்கிறவன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவனை காக்கி சட்டையோட பார்த்தா உன் 2வது பொண்ணு வீட்டை விட்டு ஓடியே போயிடுவா. யோ, காக்கி சட்டை அவுத்து போட்டு கலர் சட்டையோட டிப்டாப்பா வாடானா வந்துட்டு போறான். சட்டைய மாத்தினாலும் நாய் நரி ஆயிடாது, பன்னி பசு ஆயிடாது. மெல்ல. இந்திரா, மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு தெரியலையே. என்ன கேட்டா? அப்ப ஒரு போட்டோவாவது காமிச்சிருக்கலாம். எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைங்க வரதானே போறாங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? எங்க டென்ஷன் எங்களுக்குள்ள தெரியும். வரப்போற மாப்பிள்ள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன், ஒரு அரவிந்த் சாமி அந்த மாதிரி கலர்ல இருந்தா கூட என் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். எப்படி இருப்பானோ என்னவோ ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. யோ, மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா? வா வா. இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ, நம்ம மாப்பிள்ளையா? இவனா? நீங்க வாங்க மாப்பிள்ளை. வரேன் மாமா, வரேன். ஐயோ ஐயரே, இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை நானு.
மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வ பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெப்டி கலெக்டர். குப்பை தொட்டியே வந்துடுத்து, நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல? இந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டா இதான் வர்ற நேரமா? கையில என்ன கரண்டி? பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்துக்கு போய் சமைக்கணும். குத்தின என்ன தெரியுமா? மானத்தை வாங்காத. கொண்டா இப்படி வா. இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா என்ன தெரியாது. சாலேஸ்வரமா? அட பாவி, ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாறா? இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை. பின்னால நான் எல்லாம் வம்பல மாட்டிக்குவேன். முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம். வா சாமி, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய், என்ன கோச்சுக்கிற? நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்ட. வா. ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற? ஆட்டோ வந்து நிக்கிறது. மாப்பிள்ளை வந்துட்டார் போல இருக்கு. மாமி, மாப்பிள்ளை வந்துட்டாரா? சீக்கிரம் ரெடி ஆங்கோ. எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. மாப்பிள்ளை உடனே பாக்கற போல இருக்கு. அக்கா, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இருடி, கட்டிக்க போறவங்க நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ பார்த்தா போதும். ஏய், நல்லா இருக்கா? இருடி, நாங்க வரோம். வாடி. ஐயோ, வாடி. வாங்க. ஏக்கா, மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஒருத்தரையும் காணோம். அந்த மருந்து அடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்து இருக்கான். அவனை யாரும் உள்ள விட்டாங்க? அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்து இருக்காரு. அவர் யாரு? அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும். இருக்கும். ஏண்டியம்மா, ஸ்வீட்டு காபி எல்லாம் ரெடியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அங்கிள், மாப்பிள்ள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிறவருக்கு இங்க வந்து உட்காந்து இருக்கான். காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. அபிஷ்டு, அவன் காசு வாங்க வரலடி. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானே, சமையல்கார முருகேசன். அவன் தான் நோக்கு மாப்பிள. என்ன உங்களுக்கு எப்பவுமே தமாஷை தான். என்ன தமாஷுன்னு சொல்லிட்டு போறா? சடோபா, குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைகளோட விவரத்தை சொல்லவே இல்லையா? யோ, இப்பவே சொன்னா அவளுங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளுங்கயா. பாத்துட்டு போட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஆத்துல ஒரு வெடிகுண்டு பிடிக்க போறது. இந்த விரல நல்லா திக்கா போடு, லேசா இருக்கு. அக்கா, உங்க 2 பேருக்கும் அப்பா சூப்பர் மாப்பிள பாத்துட்டாரு. உனக்கு சமையல்காரனா, அல்டிக்கு சாக்கடைக்கு மருந்து அடிக்கிறோனா. டேய், என்னடா விளையாடுற? ஏய், விளையாட்டு இல்ல, வெளியில அப்பாவும் ஐயரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்பா இப்படி பண்ணாரு? ஐயர் மாமா சொன்னது கரெக்டா போச்சுக்கா. என் உயிரே போனாலும் அந்த நான் கட்டிக்க மாட்டேன். ஏய், சத்தியமா சொல்றேன், அப்பா 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு மாப்பிள தோழனா இருக்க மாட்டேன். அசிங்கமா இருக்கானுங்கடி, பாக்க சகிக்கல. ஏய், உனக்கே பிடிக்கல, இவங்க எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்து அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டு என்ன வாங்கி கட்டிக்க சொல்றியா? உனக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்தா நீ கட்டிக்குவியா? இந்த மாதிரி விஷயத்துல அப்பாவை நான் தலையிடவே விட மாட்டேன். நம்ம ரூட்டே தனி. நான் ஆல்ரெடி செலக்டட். பாவம் அக்காவை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். அவன் கிடக்குறான். நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவங்கள விரட்டிடலாம். வா, நீ வாக்கா. இந்த பொண்ணுங்க ரூமுக்குள்ள புந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க இதுங்க? ஏமா, வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே கொண்டே கொடுங்க. ஏன், என்னாச்சு உனக்கு? ஆமா, சமையல்காரன் மருந்து அடிக்கிறவன் இவங்க எல்லாம் மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இவங்க காஃபி கொடுக்கணுமா? என்னது, மருந்து அடிக்கிறவனா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு என் கழுத்தை அறுத்துட்டான். என்ன வேலைன்னு கேட்டதுக்கு மழுப்பும் போதே நினைச்சேன். இந்தா வந்தவங்களை உட்கார வச்சுட்டீங்கன்னா மகாநாடா போட்டுக்கிறீங்க. என்னங்க இது, மருந்து அடிக்கிறவனா? முதல்ல காப்பி கொடுக்க சொல்லு, அப்புறம் மத்தெல்லாம் பேசிக்கலாம். 4 பேர் வந்திருக்கும் போது பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். இந்தா காஃபி கொண்டு போய் கொடுங்க. முடியாது, என்னால கொண்டு கொடுக்க முடியாது. காஃபி கொடுக்கறனாலே அவனுங்க எல்லாம் தாலி கட்டிட்டு போறது. போங்க, அவங்க போட்டோம், அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த மனுஷனை. இந்தா கொண்டாங்க. போ. இந்தா. யோ, காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிரு, இல்ல கால் 2 இருக்காது. ஏண்டா மருந்து, என்ன சொல்லிட்டு போறா? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு சாமி, இவன் ஒரு கொடுமை. என்னடா
இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்க, இதையே நமக்கு முடிச்சிருக்கல. அரஞ்சனா அது அவனுக்குடா, உனக்கு வேற. அதோ வருது பாரு. பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏன் சாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா, அவோ அவோ அன்னார்களி அச்சா. என்ன மருந்து அடிக்கிறேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாள? கைய கொடு. சரியான முடிவு எடுத்த. கார்பரேஷன் மாப்பிளைய எங்க உட்கார வைக்கணுமோ கரெக்டா அங்க உட்கார வச்சுட்டேன். அவன் கையில ஒரு அலுமினிய தட்டும் ஒரு டம்ளரும் கொடுத்துரு, பாக்குறதுக்கு நன்னா இருக்கும். ஏன் மாப்பிள, நீங்களாவது அந்த கார்பரேஷன் காரனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நேத்து அப்படிதான் குடிச்சிட்டு வந்து வீட்டுல கலாட்டா பண்ணா, இன்னைக்கு என்னடா குப்பை தொட்டியாண்ட உட்காந்து என் மானத்தை வாங்குறான். பாக்குறவங்க என்ன மதிப்பாங்க? எதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தேன்? நீங்க மரியாதையா நடந்துக்குவீங்க தானே? இப்படி நடந்தா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும், பாசம் வரும்? நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாமா, நாங்க 2 பேரும் போய் அவரை சரி பண்ணி கூட்டு வரோம். நீ போங்க போங்க, நீ வாங்க. நீங்க உள்ள போங்க மாமா. ஓய் சடகோபன், நீர் பெரிய ஆளுங்கண்ண. மாப்பிள்ளை பிரச்சனைய மாப்பிள்ளைகளை விட்டே சால்வ் பண்ண வைக்கிறீர. ஏன் ஓய் மருந்து அடிக்கிறவங்கிட்டயே இவ்வளவு மல்லு கட்ட வேண்டி இருக்குது? ஆட்டோக்கார விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா குடும்பத்துல பூகம்பமே வெடிக்குமே. நீ வேற அப்பப்ப பீதியை கிளப்பாதையா? வெடிக்கும் போது வெடிக்கிட்டோம். நீ போய் முதல்ல பால் வாங்கு. சரி. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்க மரியாதையை கருத்துல பாக்குறியா? நீ ஒருத்த மண்ட ரகலையால மாமனார் 2 பேரும் சேர்த்து தப்பா நினைக்கிறியா? முதல்ல குப்பை தொட்டி ஏஞ்சி வா. நான் குப்பத்திலேயே உட்காருவேன், கக்கில கூட உட்காருவேன். அதை கேட்க நீ யாரியா? நீ யாரா? 3 பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டி இருக்கோம். நீ ஒரு தப்புன்னா அது எங்க 2 பேரும் தான் பாதிக்குது. நீ பாட்டு தண்ணி அடிச்சு நகலை பண்ணிட்டு போயிட்ட. அக்கம் பக்கத்துல என்ன பேசுறாங்க தெரியுமா? மெத்தூடுக்கார மாப்பிள்ளை 3 பேரும் குடியார பசங்க பேசுறாங்க. உலக மாதிரி நின்று பேசுங்க அவன்கிட்ட. இவன் என்ன சொல்றது? எனக்கு வந்து அவமானம் உனக்கு வந்து தெரியும். நானாச்சும் தண்ணி அடிச்சேன், நீ யாரா கொலையா பண்ணிருப்ப. சகல, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. முதல் ராத்திரி நடக்கலங்கிறது ஒரு அவமானமா? உனக்கு கல்யாணம் ஆனது பெரிய விஷயம். இத முதல் ராத்திரி உனக்கு நடந்தா தானே நடக்கலையா? என்ன எடுத்துக்கவே, முதல் நாள் ராத்திரியில அசதியில தூங்கிட்டேன். அதுக்காக உன்ன மாதிரி தண்ணி அடிச்சனா கலாட்டா பண்ணனா? இது என்ன ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போறதுக்கு? கிணத்து தண்ணி தானே, எப்ப வேணாலும் மொண்டு குடிச்சுக்கலாம். இந்த ராத்திரி இல்லைன்னா இன்னொரு ராத்திரி. நான் வாலிபையா? என் பிள்ளைக்கு எனக்கு தான் தெரியும். பெருசா நம்ம பேச விட்டேன். எவன் வாலிபா எவன் கிழமை இப்பதான் ரொம்ப முக்கியமா? எதுக்கு 3 பேர் பெரிய வீட்டுல பொண்ணு கட்டணும்? ஏதோ இருந்தாலும் 1-2 வீடு வச்சிருக்கா, வித்தா 40-50 லட்சம் தரும். நம்ம நடந்துக்கிற முறையா வச்சு தரையா, அதனால நமக்கு ஒரு பங்கு கொடுப்பான். இப்படி சண்டை போட்டு இருந்தா அதனால கொடுக்குறது என்ன வருமா? நீங்க போற சண்டையில எனக்கு ஒருத்தி கெடுத்துக்க போடுங்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே நொந்து போயிருக்கான், அவனை ஏன் வேதனைப்படுத்துற? இதான் படிச்சவன் தான் பட்டுன்னு புரிஞ்சிருப்பான். ஒருத்தன் சமையல்காரன், ஒருத்தன் மருந்து அடிக்கிறவன், எல்லாம் கை நாட்டு கேஸ். உங்களுக்கு எங்க புரிய போகுது? சகல, இவனை மாதிரி படிச்சவனுகளை நம்பவே கூடாது. 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருப்பானுங்க. இவன் என்ன வேலை செய்யறான் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்கான். அப்படி சொல்லித்தான் இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறான். ஆனா உண்மையிலேயே இவன் ஆட்டோ ஓட்டுறவன். ஆட்டோ ஓட்டானா? அவன் குட்டு எப்போ உடைய போதோ தெரியல. சார், ஏன் சார் இங்க ஆட்டோ டிரைவர் முத்துப்பாண்டி இருக்காருங்களா? நீங்க யாருங்க? அவர் ஓட்டுற ஆட்டோவோட ஓனருங்கண்ணா. அப்ப ஆட்டோ கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்களா? இல்லீங்க, அது ஏன் ஆட்டோங்க. பாருங்க, அங்க துணி காய் போட்டுருக்காங்களே, அவங்கதான் அவங்க சம்சாரம். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஐயா எங்க இருக்கிறாருங்கிறது சொல்லிடுவாங்க. சரி. அப்படியே உங்ககிட்ட எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டா இருக்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். அம்மா, உங்க வீட்டுக்காரர் முத்துப்பாண்டி கொஞ்சம் கூப்பிடமா. நீங்க யாரு? நான் ஆட்டோ ஓனருமா. என் ஆட்டோவை தான் ஓட்டிட்டு இருக்கான். முத்துப்பாண்டி என் வீட்டுக்காரர் தான். அவர் ஆட்டோ ஓட்டலீங்களே, ஆட்டோமொபைல்ஸ் தான் வச்சிருக்காரு. இல்லம்மா, 5 வருஷமா என் ஆட்டோ தான் அவன். இரு பொம்மநாட்டிக்கிட்ட என்ன பேச்சு? நான் ஒரு பெரிய மனுஷன் இங்க இருக்கேன்னு பார். என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல. என்னங்க அவன் செஞ்ச மரியாதை? ஆட்டோ விட்டு வந்தா ஒண்ணு ஆட்டோவாவது போட்டோவாவது கம்முனு சாமி. அவங்க வீட்டுக்கார பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்திருக்காரு, அவர் போக விடுங்க. நீ போப்பா. நீ வாப்பா. குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காத. யாரு குழப்பறா? நீதான் குழப்பறாங்க. நீ போப்பா. அட வாப்பா. ஏப்பா? விஷயமே வேறப்பா. அவன் போயிட்டான்ப்பா. இங்க இங்க வாங்க.
உண்மையிலேயே என் வீட்டுக்கு ஆட்டோ தான் ஓட்டுறதா? ஆமாம்மா, 5 வருஷமா என்கிட்ட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். எப்ப வேலைக்கு வருவான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இங்க பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. அவன் வந்தா வீட்டுக்கு வர சொல்லு, அவன்கிட்ட பேசிக்கிறேன். நில்லுங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க? இப்ப அதுவா முக்கியம்? நான் போய் நூல் சோக்கரன் டீ எடுத்து வந்துடுறேன். இந்த கச்சடாவெல்லாம் சேர்த்துக்காத தொல்லை. நீ ரெடியோ? முதல்ல நீங்க எங்க வேலை செய்றீங்க அதை சொல்லுங்க. ஏன் எது கேக்குற? ஆட்டோமொபைல் தான் வச்சிருக்கேன். ஒரு பொய்ய மறைக்க எதுக்கு 1000 போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, எங்க வேலை செய்றீங்க? என்ன சகல சரிங்களா? அட வாங்க. ஏப்பா யாராவது ஒரு சேர் நமக்குள்ள இருக்குது. அப்புறம் ஒரு சவாரிக்கு வந்திருந்தேன். சரி, நீங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பாத்துட்டு போலான்னு. நம்ம எப்ப பார்த்தது? மாமனார் வீட்டுல பார்த்தது. ஏன்னா ஒரு மாசம் இருக்குமா? இருக்கும். ஆமா, தொழில் எப்படி நடக்குது? நிறைய கல்யாணம் வருதுங்களா? கல்யாணம் எல்லாம் நிறைய இருக்கு சகல. ஆனா முன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறது இல்ல. ஏன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எங்க சமைக்கிறது கூப்பிட்டாலும் போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அண்ணி வந்துட்டார்ல, அவளை தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்குது. அவ்வளவு ஏன் சகல? இப்பெல்லாம் நான் வீட்டு விட்டு வெளியே வர்றதா தான் உங்க அண்ணியை உள்ள வச்சு பூட்டிட்டு தான் வர்றேன். என்னது பூட்டி வரீங்களா? உங்களுக்கு எதாவது மூளை கெட்டு போச்சா? பூட்டிட்டு வர்றது எனக்கே சங்கடமா தான் இருக்குது. இருந்தாலும் ஊரு நாடு கெட்டு கிடக்குது இல்லப்பா. அதுக்காக பூட்டிடுறதா? அப்படியே பயமா இருந்தா என் வீட்டுல கொண்டு விட்டு போங்க. ஏன்? இல்ல, உங்க வீட்லயே கூட ஜாஸ்தியா இருக்குது. இதுல எதுக்கு அவளையும் கொண்டு வந்து விட்டு? வேணாம், நம்ம சின்ன சகல மரத்தடிக்கிறோம்ல, அவர் வீட்டுல என்னப்பா இது? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன். அவன் பகல்ல தண்ணி அடிச்சாதான் ஆம்பளைகளை கட்டி பிடிச்சிருவான். இது அங்க கொண்டு போய் விட்டா ஏதாவது வில்லங்காயிரு. நான் பேசாம எங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு ஹோட்டல் வச்சிடலான்னு இருக்கிறேன். ஹோட்டல் கடை வைக்க போறீங்களா? ஆமாப்பா, ஹோட்டல் கடை வச்சிட்டா ஹோட்டலையும் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே பக்கத்தால இருக்கிற பொண்டாட்டி அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கும். அருமையான யோசனை. இன்னில இருந்து இந்த பொண்டாட்டி போடுறவெல்லாம் நிறுத்திட்டு பொண்டாட்டிகளை வச்சு நாம எப்படி படிப்படியா முன்னுக்கு வரலாங்கிறத பத்தி யோசிப்போம். மாஸ்டர், நம்ம கல்யாண மண்டபத்து மேனேஜரா மறந்தடிக்கிற போட்டு அடிக்கிற மாஸ்டர். அப்படியா? ஆமா மாஸ்டர். காலத்துக்கு எவ்வளவு திமிராய் போச்சு பாரு. அவனை விடவே கூடாது. எங்க அவன்? கஞ்சி ஆக்கிறேன். என்னப்பா பிரச்சனை? என்ன தகராறா? கேளு சகல, கல்யாண மண்டபம் பூரா மறந்தடி 2 ரூபா தரேன்னு சொன்னா சகல. சரி, அடிச்சு முடிச்ச உடனே 1.5 ரூபா தராயா? அப்படியே கொடுத்தணுமா? நீங்க போங்க சார். உங்க முடிக்காக பாக்குறேன் அவனை. இல்லன்னா எட்டனாக போய் கட்டி விட்டு கேவலமா கேவலமா தான் இருக்கு. என்ன வளர்த்துற? வர வர எனக்கு இந்த தனியா பிடிச்ச தொழில் பிடிக்கல. ஆனா பொழப்பு நடத்துருவேன். இதுக்கு முன்னால நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா. அவளுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தாளுக்கு இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றா. இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு உண்டா தாப்பா 4 நாட்லாம் வாங்க முடியுது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. ஏன் சகல இந்த மருந்தடி தொழிலை தூக்கி போட்டு சொந்தமா என்ன தொழில் பண்ண? அட என்ன சகல நீ இப்ப போன மாதிரியே பேசிக்கிட்டு வேற தொழில் பண்றதுக்கு எனக்கு வக்கீல் இருந்தா நான் எதுக்கு இந்த நாய் வடல கட்டி விடுறேன்? நீங்க சொல்றது வாசம் தான் சகல. இந்த காலத்துல பெட்டி கடை வைக்கிறதா இருந்தா கூட 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் எல்லாம் வைக்க முடியாது. எங்கிட்ட இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்னு வச்சுக்கா, ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சு நிம்மதியா உட்கார்ந்து இருப்பேன். ஆனா நமக்கு எவன் பணம் தர்றாங்கிறான்? என்ன சகல நீங்க வெண்ணைய கையில் வச்சு நெய்க்கா கலையறீங்க? என்ன சொல்றீங்க? 2 பேரும் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. வாங்க, நான் ஒரு யோசனை சொல்றேன். படிச்சவன் ஒருத்தர் இருக்கும்போது நீங்க கவலையா படக்கூடாது. வாங்க உட்காந்து பேசுவோம். உட்காருங்க. சகல நாம என்ன சாதாரண வீட்லயா பொண்ணு கட்டிருக்கோம்? மாமனார் நல்ல வசதி, 1க்கு 2 வீடு இருக்கு. நேரா மாமனார்கிட்ட போயிட்டு நாங்கெல்லாம் தனியா தொழில் தொடங்க போறோம், ஆளுக்கு 1 லட்சம் கொடுன்னு கேட்போம், கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு தைரியமா இருங்க. சகல மாமனார்கிட்ட பணம் கேட்கலாம், கேட்கறது தப்பு இல்ல. கல்யாணம் உடனே கேட்டா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. சகல ஒருவேளை நீங்க 2 பேரும் கேட்டா கொடுப்பாங்க, நான் போய் கேட்டா கொடுப்பாங்களா? ஏன்னா கல்யாணத்துக்கு மறுநாள் தண்ணியை போட்டு வீட்டு முன்னால சலம்பல் பட்டனா இல்லையா? சரி, நாம போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, விட்டுருங்க. நம்ம பொண்டாட்டிகளை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லுவோம். அவங்கள விட்டு அனுப்பி கேட்டா எப்படி தருவாங்க? அவங்களே நம்ம கூட வாழ இஷ்டம் இல்லாம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி வவுத்திரத்துல கிளம்பா சகல. அங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன பொண்டாட்டிங்கிட்டலாம் உருட்டி மாட்டிலாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா. நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இப்ப என்னையே எடுத்துக்க, ஆட்டோமொபைல் போய் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். என் பொண்டாட்டி என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிருக்கல, மாசம் 3000 அவரை சம்பாதிக்கிறாப்பா. அப்படியா? ஆமா, எல்லாம் நம்ம நடத்துக்கிற முறையை பொறுத்து தான். நம்ம பொண்டாட்டிங்க நம்ம புருஷங்கார நமக்காக தான் உழைக்கிறாரு, நம்ம மேலதான் உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு நம்பணும்.
நம்புற மாதிரி நம்ம நடந்துக்கணும். எப்படி நம்ப வைக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஒரு வாரத்துக்கு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம பொண்டாட்டியில கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் போய் குஷிப்படுத்தணும். சகல நீங்க படிச்சு வேங்கிறத நிரூபிச்சுட்டீங்க. நாளைக்கே நம்ம ஊட்டிக்கு போறோம். மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். சகல ரகலையே இல்லாம ஐடியா கொடுத்துட்டேன். நீதான் சகல. என்னாச்சு? வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இருக்குது? இரியா நான் புரியுறேன். எனக்கு பிடிக்க தெரியாதா? இவ வேற. லட்சுமி என்னாச்சுமா? லட்சுமி என்னாச்சுமா? என்னாச்சுக்கா? என்ன சார்? என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி எடுத்தாங்க. எதுக்கு இப்ப கை பிடிக்கிற? நான் டாக்டர் சார். டாக்டர் தான் உன்னை கையை பிடிக்க சொல்லுதா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீங்க நல்லா புடிச்சு பாருங்க. அவர் டாக்டர் குத்துறா. நீங்க பாருங்க சார். கை கொடுங்க சார். உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அது ஏன் ஒய்ஃபியா? அப்ப நீங்க புரியா? கூச்சமா இவ்வளவு நம்பவே கூடாது. புருஷனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி முந்திச்சிட்டல நீ. அதுக்காக புருஷன் பொண்டாடினா சும்மாவா இருக்க முடியும்? நீங்க மட்டும் என்ன விரதமா இருக்கீங்க? பயங்கரமா சகல எல்லாரும் குஷியா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் விஷயத்தை அவுக்கணும். அவுத்து விட்டுரும். அண்ணே அண்ணன் கொஞ்சம் மோர் போடுங்க. மதுரை எனக்கு கொஞ்சம் ஊரா இருந்தா கொண்டாங்க. போ. அண்ணே உங்களுக்கு குழந்தை பிறக்க போற நேரம். நீங்க ஒரு ஹோட்டல் முதலாளியா போறீங்க. அண்ணன் ஒரு ஹோட்டல் திறக்க போறார். நான் மட்டும் தானே? நீங்களும் கூட தான் ஆட்டோமொபைல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. சகலையும் கூட தான் பெட்டிக்கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நேரம் கூடி வருதுன்னு சொல்லுங்க. என்ன மட்டும் தனியா பிரிச்சு பேசுறீங்களே? அண்ணி நீங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து மனசு வச்சீங்கன்னா நாளைக்கே நாங்க அட்வான்ஸ் கொடுத்துருவோம். யோ புரியுற மாதிரி சொன்னதா நீ? சொல்லுங்க அண்ணே. இப்ப நாங்கெல்லாம் தனித்தனியா தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. கடன் கட்டணும்னா வட்டி ஜாஸ்தியா இருக்கு. தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டா உங்க மாமனார் வீடு தான் வசதியா இருக்க, அங்க போய் கேளுங்கன்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வழி சொல்லுங்களேன். வழியே சொல்றேன்னு சொல்லிட்டு வழியே சொல்லாம வந்தா எப்படி சாக்கல? வழியே சொல்லுங்க அண்ணி. அப்படியா? அண்ணி நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க அப்பாட்ட எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரே வருஷத்துல இந்த ஏரியாவில நாங்கெல்லாம் பெரிய பெஸ்டா ஆயிருவா. கடைக்கு பேரே உங்க பேர் தான் வைக்க போறோம். லட்சுமி ஹோட்டல், இந்திரா ஆட்டோ ரிக்ஷா, சுந்தரி பெட்டி கடை. எப்படி சுந்தரி? ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறீங்க. அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா வாங்கி கொடுக்குறோம். சகல சக்சஸ். சக்சஸ். சகல அங்க பாரு அத்தை மாமா வர்றாங்க. நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. வாங்க 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 அத்தை வாங்க மாமா வாங்க பையா. அத கொடுங்க. அத்தை இங்க ஒரு பைய கொடுங்க. சும்மா என்ன கொடுங்க. வாங்க வாங்க. நினைச்சா வந்துட்டீங்க. சகலை நானும் பக்கத்துல வந்துட்டேன் மாமா. நானும் சுந்தரி இந்த வீட்டுல இருக்கேன். பெரிய சகலை ஏத்த வீட்டுல இருக்காரு. கூடிய சீக்கிரம் சின்ன சகலையும் மே வீட்டுக்கு கொண்டு வந்துருவா. நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நீங்களும் கூட லெட்டர் போட்ட உடனே வந்ததை நினைச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. லெட்டரா? ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? சகல அப்பா போறாரு, நீங்க தாத்தாவா போறீங்க, நாங்க சித்தப்பாவா போறோம். ஐயோ அப்பா எதுக்கு வெளியே நின்று உள்ள போலாம்? வாங்க வாங்க வாங்க. லட்சுமி யார் வந்திருக்காங்க பாரு. சுந்தரி அத்தை மாமா வந்திருக்காங்க. அம்மா லட்சுமி. ஆமா இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? நல்லா இருக்கீங்களாமா? உட்காருங்க மாமா. இருங்க மாமா இருங்க மாமா. உள்ள வச்சுட்டு அத்தை மாமா சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ. சாப்பாடுலாம் அப்புறமா இருக்கட்டும். முதல்ல போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ளைங்களா நாங்களும் ஒரு சந்தோஷமான விஷயமா தான் வந்திருக்கிறோம். சொல்லுங்க. மச்சானுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அதான் பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். என்னது பத்திரிகையா? என்ன கிண்டலா? பொண்ணு பாக்குறதுக்கு எங்களை கூப்பிடல, நிஸ்தாமலுக்கு எங்களை கூப்பிடல, திடீர்னு பத்திரிகை கொண்டு என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை எங்களுக்கு ஒரு மரியாதை வேணா? அதானே. அப்பா கோச்சுக்காதீங்கப்பா. பையன் லவ் பண்ணிட்டான். அதனால தான் அவசர அவசரம் முடிக்க வேண்டியதா போச்சு. ஓ லவ்வா? அப்படின்னா காது காது வச்ச மாதிரி தான் காரியத்தை முடிச்சாகணும். பட்டு கொடுங்க மாமா. தட்டு வரட்டும் வச்சு கொடுங்க. நமக்குள்ள என்ன மாமா ஃபார்மாலிட்டி? படி தெரியுமா உனக்கு? நம்ம பேர் இருக்கான்னு பாருங்க சகலா. அல்லையாத 3 பேரும் போட்டுக்காதீங்க. ஆமா மாமா தான். நான் சொல்லல. ஏன் மாமா சம்பந்தி எம்எல்ஏவா? ஆமா மாப்பிள எம்எல்ஏவா? சகல மச்சான் பெரிய இடமா பார்த்தா பிடிச்சிருக்கான். அதுவும் நமக்கு நல்லதானே சகல. எப்படி? மச்சனுக்கு கல்யாணம் ஆனவன்னா எப்படி எம்எல்ஏ வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போயிருவான். அதுக்கப்புறம் நாமளும் நம்ம மாமனார் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போயிட வேண்டியதான். இதத்தான் அதிர்ஷ்டங்கிறது. எப்படி ஒண்ணா வருது பாரு. நம்ம கலாக்காய்க்கு ஆசைப்பட்டோம்.
பல கையாவது மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி நேரத்துல தான் மாமனார் மாமியார நம்ம உஷாரா கவனிக்கணும். சரியா சொன்னீங்க. இந்திரா, சுந்தரி, லட்சுமி, இந்திரா அத்தை மாமா சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் அதுக்குள்ள முன்னாடி போயிட்டு காடை கௌதாரி நண்டு மீன் சிக்கன் எறா எல்லாம் பிடிச்சு வந்துடும். பாத்தியாடி இந்த மாப்பிள்ளைங்களை கேவலமா நினைச்சிய நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கானுங்க, நம்ம பொண்ணுங்களோட எவ்வளவு பாசமா குடும்பம் நடத்துறானுங்க. நாம வைக்கிற விருந்துல மாமனார் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அப்பவே பண்ணுங்க. என்ன உன் மச்சான கல்யாணம் போல இருக்கு? ஆமாமா, அதுக்காக தான் மாமனார் மாமியார் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அட கொஞ்சம் நில்லுப்பா, அவசரப்படாத. உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? பத்திரிக்கையில உங்க 3 பேர் பேருமே போடலையே. ஏங்க இப்பதாங்க நாங்க பத்திரிக்கை பார்த்துட்டு வரோம். இது என்ன புது டிசைனா இருக்கு? அட அது வேற இது வேறப்பா. இந்த சும்மா வந்து குழப்பறான். குழப்பல சகல மச்சான் பத்திரிக்கை தான். நம்ம பேரே போட விட்டுருக்காங்க பாத்தது. அப்ப 2 பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. ஆமா, இந்த பத்திரிக்கை யார் உனக்கு கொடுத்தாங்க? ஆபீஸ்ல வந்து உங்க மச்சான் தான் கொடுத்தாரு. சகல இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது. விடவே கூடாது. வா சகல. வா மாமா, என்ன மரியாதை பண்ணிருக்கீங்க? 3வது மனசுக்கு இவ்வளவு பெரிய பத்திரிக்கை கொடுத்திருக்கீங்க. மாப்பிள்ளை எங்களுக்கு சாணி மாதிரி ஒரு பத்திரிக்கை கொடுத்திருக்கீங்க. எவன் எங்களை மதிப்பான்? என்ன கேனத்தனமா பேசிட்டு கல்யாண பத்திரிக்கை 3 பேர் பேரே போடல, அதை கேட்கறது விட்டு வேற நம்ம கேட்டிருக்க. சுத்த மனைவி மாதிரி பேசாதீங்க. நம்ம கூலிக்காரங்க. நம்ம பேர எப்படி போடுவாங்க? நம்ம என்ன எம்எல்ஏவா எம்பியா? நம்ம பேர போறதுக்கு. எங்களை மதிக்காத இந்த கல்யாணத்துக்கு நாங்க வர போறது இல்ல. இந்த பாருங்கடா, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போறது இல்ல. சுந்தரி உனக்கு தான். நான் சொல்லும் போது என் வாயை அடக்குனீங்களே, இப்ப இவங்க கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. ஓங்கி ஒண்ணு விட்டா நீ சொல்றத பார்த்தா நானும் பிள்ளையும் சேர்ந்துகிட்டு வேணும்னு உங்க பேரை விட்ட மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. மாப்பிள்ளைங்களா, நான் அடிச்ச பத்திரிகையா இருந்தா உங்க பேரை விட்டு அடிப்புனா, இது அந்த எம்எல்ஏ அடிச்ச பத்திரிகை. அதுல நாள உங்க மச்சான்கிட்ட கொடுத்துருக்கான். அதை எதையோ ஒண்ணு பார்த்துட்டு என்ன தப்பா எடுத்துட்டு பேசுறீங்களே. இத பாருங்க மாப்பிள்ள, உங்க மச்சானுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கிறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேரும் என் மூத்த பிள்ளைங்க மாதிரி. நீங்க முன்ன இருந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சகல, நம்ம அவசரப்பட்டோம். மாமனார் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாம் எம்எல்ஏ செஞ்ச வேலை. அட எம்எல்ஏ அடிச்ச பத்திரிக்கையாவே இருக்கட்டும். மாமா எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க ஆளுக்கு பேர்ல பத்திரிக்கை போட்டுக்காரு. அவன் அதே மாதிரி நம்ம பேர்ல போட்டுக்கணுமா? அட என்ன சகல, அவன் எம்எல்ஏ, அதுவும் பணக்காரன். அதை எப்படி நம்ம பேர போடுவான்? மாமா கவலையப்படாதீங்க, மச்சான் கல்யாணத்தை நாங்களே முன்னாடி நின்னு ஜாம் ஜாம் நடத்துறோம். அந்த எம்எல்ஏக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துறோம். நல்லா இருக்குல்ல? அம்மா செலக்ஷன். இந்த 2 பேத்து கலரை விட ஏன் கலர் தான் சூப்பர். அடிப்படி பாடி சிப்படி. இந்தாங்கம்மா, பூவெல்லாம் வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆகணும். இங்க வாங்க. என்னம்மா வந்து சொல்லு. உங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் சொந்தமா தொழில் தொடங்க போறாங்களா? அதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்கம்மா. ஆமாம்மா, இவ வீட்டுக்காரரு சின்ன ஹோட்டல் கடை வைக்க போறாராம். என் வீட்டுக்காரரு பொட்டி கடை வைக்க போறாருமா. இந்திரா வீட்டுக்காரரு கூட ஆட்டோமொபைல் கடை வைக்க போறாராமா. அம்மா, அவர் முன்ன மாதிரியே இல்லம்மா, ரொம்ப மாறிட்டாருமா. இப்ப எல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாருமா. இந்திராவை கூட தெரியும், சொல்லேண்டி. ஆமாம்மா, என் வீட்டுக்காரரும் இப்ப எல்லாம் குடிக்கிறதே இல்லம்மா. சொந்தமா ஒரு தொழில் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லடி? இன்னும் சந்தோஷமா இருப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேம்மா. பேசிக்கிட்டே இல்லாம ரெடியாயி கீழே வாங்க. சீக்கிரமா வாங்கம்மா. அப்பா காதுல போட்டாச்சு, கல்யாணம் முடிஞ்ச உடனே பணம் கிடைச்சிரும். நீங்க 2 பேரும் சூட்கேஸ் எடுத்து வந்திருக்கீங்களா? கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிட்டு போங்க. போடி நீ போடி. மச்சான் கல்யாணம், இது எங்கள் கல்யாணம். மச்சான் என்னப்பா? அடாடாடா, நம்ம பொண்டாட்டிகளை பாருப்பா, பட்டு புடவைல பளிச்சுன்னு இருக்குங்க. என் பொண்டாட்டிய பாரு, அப்படியே சினிமா நடிகை மாதிரியே இருக்கலையா? என் பொண்டாட்டிய பாரியா, ஸ்ரீதேவி மாதிரியே கண்ணாடி போட்டு பாரு. இந்திரா, மச்சானுக்கு மோதிரம் பாத்தியா? 1 பவுன். சுந்தரி, இந்த மோதிரம் எவ்வளவு தெரியுமா? 4300 ரூபாய். 10 வட்டிக்கு வாங்கினது. மோதிரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சகல, வாங்க சீக்கிரம் போய் மச்சானுக்கு மோதிரத்தை போடுவோம். வாங்க வாங்க. என்ன இந்த படம் என்ன வேலைமா? 6000 ரூபாய். கேட்டியா சகல? 6000 ரூபாயா? வேஷ்டி 2000 ரூபாய். ஆக மொத்தம் 8000 ரூபாய். மோதிர வேலை 4000 ரூபாய் தான். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நமக்கு லாபம் 4000 ரூபாய். ஏங்கா, சரியான அல்பங்களா இருக்கும் போல் இருக்க. அல்பிங்கள அல்பம் மகா அல்பங்க. இனி வருஷம் பூரா இந்த மோதிரத்தை பத்தியே பேசிட்டு இருக்குங்க. ஆமா, சும்மா இருங்கடி. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அத சொல்வீங்களா? விட்டு கொடுக்க மாட்டியே. நிறுத்து நிறுத்து. என்னையா வாசிக்கிற? கல்யாண வீடு ஒரு கலகலப்பா வாசிக்கிறதுல? நீங்க யாருங்க? நாங்க யார் தெரியுமா? தெரியாதுங்க. இந்த கரையை வச்சு கண்டுபிடி பார்க்கலாம் நாங்க யாருன்னு. தெரியலையே. இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்களா? இத பார், உனக்கு தவில் வாசிக்கிறாரே குன்னக்குடி, அவரை தெரியுமா? அவர் தவில் வாசிக்கிறவர் இல்லைங்க, வயலின் வாசிக்கிறவருங்க. அவர் எதை வச்சா உனக்குறா? கேட்டா ஆமாங்க வேண்டியதானே. குத்துறனா? யோ,
உனக்கு என்ன வாசிக்க தெரியும்? எல்லாம் வாசிப்பங்க. கரகாட்டடி. வேற நிறைய மாத்த ஒயிலாட்டடி. யோ நிறுத்தியா? என்னையா கல்யாண வீட்டுல ஆட்டம் இது? யாரையா நீ? இவா 3 பேரும் நாங்க யாரா? நாங்க யாருங்கிறது நீ இந்த வீட்டுல பொண்ணு குடுக்கறப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும்யா. எங்க பேர் போடாம பத்திரிக்கை அடிச்சியே, அப்பவே எங்களை பத்தி கேட்டிருக்கணும். எம்எல்ஏ உன் வேஷ்டிக்காரையும் என் வேஷ்டிக்காரையும் ஒரே மாதிரி இருக்குதே, அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும் நாங்க யாருன்னு. யார் அவங்க? இந்த 3 மூதேவிகளும் உங்க சம்பந்தி சடகோப்பனுடைய மாப்பிள்ளைகள். ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறார், இன்னொருத்தர் உப்மா கின்றார், இன்னொருத்தர் கொசு மருந்து அடிக்கிறார். தலையெழுத்தியா? நல்லா சாப்பிட்டா இல்லன்னு எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அடிச்சு துரத்தலாம். அவமானப்படுத்திட்டாங்கடா. எவன்டா அவன்? டேய் சொன்னது நான்தாயா? யோ நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ ஓட ஆளு. தம்பி உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா, இவாளுக்கெல்லாம் கடைசி பந்தி. என்னையா பெரிய எம்எல்ஏ? இவங்க எல்லாமே எம்எல்ஏ வந்துட்டானா? ஓயா நல்லா சாப்பிடு. போறப்ப எல்லாரும் துண்டு கொண்டு போயிடலாமா? எவன் பாத்துவாங்க? எம்எல்ஏ நாங்க வரோம். என்னங்க எம்பி, என்ன அவசரம்? இன்னும் முகூர்த்தமே முடியல, இருந்து சாப்பிட்டு போங்க. அங்க என்ன சாப்பாடு நடக்குது? குப்பத்தடிக்காரன் உள்ள போய் காட்டா பண்றானுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. சகிக்க முடியலங்க. அப்படியா? மனசா சாப்பிடு. எதுக்கு இவங்க எல்லாம் எந்திரிக்க சொல்ற? யார் அவங்கள உட்கார வச்சது? நான் தான். ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு என்ன பாக்கலாம்? எதுக்கு எதுக்கா எங்களை அவமானப்படுத்தியா மாப்பிள? நீங்க 2ல ஒரு முடிவு தெரியாம நீ தாலியை கட்டக்கூடாது. ஒண்ணும் தெரியாது. சும்மா இருங்க. மனவரையில என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எங்க 3 பேரும் அடிச்சா எங்க மேல அங்க கை வச்சல, இங்க வச்ச மாதிரியா? மச்சான் நீங்க 2ல 1 பாத்துறோம். அந்த ஆளா நாங்களா? டக்குன்னு சொல்லு. கல்யாண வீடு வச்சுன்னு பாக்குறேன். மரியாதை நடந்துங்க, இல்ல மறுபடியும் அடிபடுவீங்க. என்னடா பணம்? உன்கிட்ட பணம் இருக்காண்டா, என்கிட்ட பணம் இருக்கல டாக்டர். மாப்பிள பாத்தியா மறுபடியும் அடிக்க வரான் பாத்தியா? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் பாப்போம்டா. நடக்கூடாது. என்ன எங்க சத்தம்? சம்பந்தி என்னங்க கலாட்டா? மாப்பிள்ளைங்களா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? 3 பேரும் சகட்ட மணிக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. நீ நானே வாங்குன சொல்லியா? ஆமா ஆமா, உங்க சம்பந்தி எங்களை அவமானப்படுத்திட்டாரு. இந்த ஆளு இன்னைக்கு வந்தவன் எங்க மேல கை வச்சான். உங்க பொண்ணுங்களை நாங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கோம்? அந்த ஆளா நாங்களா? நீங்க முடிவு பண்ணுங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னால இந்த அடி அடிக்கிறாங்கன்னா தாலி கட்டுறதுக்கு பின்னால என்ன அடி அடிப்பாங்க? சும்மா இருங்கப்பா. உங்க கரவேஷ்டியை கழட்டி போட்டுருந்தா இந்த கலகமே வந்திருக்கா. சும்மா இருங்கயா. சம்பந்தி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்ன கேவலப்படுத்திட்டாங்க. சம்பந்தி எங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் வெளியே தள்ளிட்டு யாரோ ரோட்ல பொண்ணு உட்காந்து சோறு போட்டு இருக்காங்க. இந்த விஐபிஸ் எல்லாம் கோச்சிங் போறேன்றாங்க. அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? இங்க பாருங்க, இப்பவே இந்த 3 பேரும் அவங்களை சேர்ந்தவங்க வெளியே போனாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இப்ப யாரு கல்யாணம் மண்டபத்தை விட்டு வெளியே போறான்னு இப்ப தெரிஞ்சுக்கலையா? மாப்பிள இவன் பொண்ணு இல்லைன்னா 1008 பொண்ணு நாங்க கொண்டாந்து நிப்பாட்டுவோம். இந்த இருக்காங்க எங்க சொந்தக்காரங்க. இவங்க மூலியமா சூப்பர் பொண்ணு வாழ வரும். முதல்ல வீர வெளியே பார்த்தல. யோ நிறுத்துங்க. கல்யாணத்துக்கு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா இல்லாம சம்பந்தம் இல்லாத ஆளுங்களை கூட்டு ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஏய் என்ன பேச்சுடா பேசுற நீ? நீ சும்மா இருப்பா. எல்லாம் உன்னாலதான். அவங்க லட்சணம் தெரிஞ்சா பத்திரிகையில பேர் போட மாட்டேன். நீத தேவையில்லாம இன்னொரு பத்திரிகை அடிச்சு அவங்களை பெரிய மனுஷன் ஆக்கிட்டேன். ஏய் அப்பா பத்திரிகையில எங்க பேர்லாம் போட வேணாம்னு சொன்னது நீதானா? எம்எல்ஏ நான் தான் போட வேணாம்னு சொல்லி அவன் அடிச்சு விடுறான்ல. அப்புறம் என்னப்பா? சகல அப்பா அம்மா மகன் 3 பேரும் தான் சேர்ந்து திட்டம் போட்டு பத்திரிகையில பேர் போடாம நம்மள அவமானப்படுத்திட்டாங்கப்பா. யோ பெரிய டாடா பிர்லா பத்திரிகையில உங்க பேர் போடுறதுக்கு சாதாரண கூலிக்கார பசங்க தானே. இப்பதான் அவங்க கூலிக்காரங்கன்னு தெரிஞ்சுதா? அன்னைக்கு அப்பன புள்ளை தேடி போய் பொண்ணு கொடுத்தீங்களே, அப்ப தெரியல அவங்க கூலிக்காரங்க. பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டு ஏன்டா அவங்களை அவமானப்படுத்துற? பொண்ணுங்களை கொடுத்துட்டா எச்சிலியை தூக்கி தலையில போடுங்க. சரி பெரிய இடத்துல பொண்ணை கட்டிக்க போறங்கிற திமிரல பேசுறியா?
ஆம்பளைங்க நாங்க இருக்கும்போது நீ என்ன குறுக்க பேசிட்ட போன பெரிய ஆம்பளை அவன் மாப்பிள்ளைங்களை மட்டு மரியாதை இல்லாம பேசுறான். அவனை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல. யார் யாரும் அவங்கள கை நீட்டி அடிக்கிறாங்க. அவங்கள கேட்கறதுக்கு வாக்கில என்ன நடக்க வந்துட்டீங்களா? அப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றியா? நடக்க கூடாதுன்னு சொல்லல, எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க சொல்றேன். இது ஒரு வார்த்தை பேசுறேன் உனக்கு மரியாதை கேட்டு. இது ஏன் கல்யாணம்? இதுல அனாவசியமா யாரும் தலையிட கூடாது. உணப்பா இந்த பாருங்க, ஒழுங்கா நான் செஞ்ச தப்புன்னு என் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்ல ஒருத்தர் இருக்கக்கூடாது. வெளில போ. சகல இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கணுமா? எங்களை பார்த்தாடா எச்சலன்னு கேட்ட? யார் எச்சலன்னு நாங்க காட்டோம். சகல வா. வா 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 சின்ன பையன் கேளுங்க. போடாதீங்க. மாப்ள நான் சொல்றது கேளுங்க மாப்ள. கையறியா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? பத்திரிகையில பேர் போறாது காரணம் என் பையன் தான். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த மண்டபத்துல கால எடுத்து வச்சிருப்போமா? எல்லாம் திட்டம் போட்டு கழுத்து எடுத்துட்டீங்களா? ரோசை இருக்குது எதுக்கு அங்க நின்று பேசிக்கிட்டு? ரோசை இருக்குதுன்னு அப்பதான் அந்த கொடுத்த பட்டி வடி படிச்சட்ட கலட்டி தூக்கி மூஞ்சி வச்சிருக்கியா? நம்ம பேசிக்கிட்டு போயா வேட்டி வேட்டியா வேட்டி சட்டை எங்களுக்கு இருக்கியா கவர்மெண்ட் காக்கி சட்டை காக்கி டாக்டர் உங்களுக்கு புரிதங்கால வேணா எங்க கூட வாங்க. ஒப்பனா தர வேணா அங்கே இருந்துக்கீங்க. சகல உங்களுக்கு வந்தா தானே வரணும். நீங்க எங்க இருந்துக்க? நீ போய் நீங்க வந்தா வாங்க வரணும். இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? வாங்கடி. ஏமா அவங்க தான் அவமானப்படுத்திட்டு போறாங்கன்னா நீங்களுமா? அவங்கள அவமானப்படுத்துறாங்க. நீங்க தான் அவங்கள அவமானப்படுத்துறீங்க. உங்க புள்ள செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு புருஷ பொண்ணு ரெண்டு பேரும் நாடக மாட்டீங்க. உங்க பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? நான் என்னமா செய்யட்டும்? இவங்க ரெண்டு பேரும் பண்ணது எனக்கு நினைக்காத. உன் புள்ள கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நினைச்சல நடத்திக்கோ. நாங்க அவமானப்பட்ட என்ன எக்கேடு கேட்ட என்ன? நீங்க நல்லா இருங்க. வாங்கடி. அம்மாடி போயிட்டு வரங்க. வணக்கம் சார். யாரு இவன்? என்ன இதெல்லாம்? நீங்க கல்யாணத்திலேயே கோச்சிட்டு வந்துட்டீங்களே, அதான் அம்மா பழமும் பலகாரமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓஹோ, ஆடு பகை குட்டி உறவா? பப்பனும் தம்பியும் சேர்ந்து எங்களை கல்யாணம் பண்ணத்துல அவ்வளவு அவமானப்படுத்துறான். அவங்க அனுப்பிச்ச பலகாரத்தை கையில வாங்கி வச்சிருக்கா பாரு. கொடுத்த கொஞ்சமா மதிச்சிருந்தா நீ வாங்கி வச்சிருப்பியா? சொல்லு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்க வேண்டியதான். அதுக்காக கொடுத்து அனுப்பிச்சது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதை நீங்க எதிர்த்து பேசுனா பிச்சிருவும் பிச்சு. இனிமேல் அந்த வீட்டுல இருந்து யாரும் வரவும் கூடாது. எந்த பொருளை கொடுத்தாலும் நீ வாங்கவும் கூடாது. அவங்க உறவு இல்லைன்னா என்ன கெட்டு போச்சு? இப்போ அவங்க என்ன நான் சங்கத்துல வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்களா இல்ல ஹோட்டல் தான் வச்சு கொடுக்க போறாங்களா? ஓஹோ, அம்மா வீட்டுல பணம் வாங்கிட்டு வரலங்கறத மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ஆமாண்டி, நீ பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன. அதை நம்பி நான் ஹோட்டல் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? நான் தான் கல்யாணத்தில் கோச்சிட்டு வந்தேன். நீ இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதானே? நீ எதுக்கு பின்னால வந்த? நீங்க தகராறு பண்ணிட்டு வந்ததுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? யாரு? நாங்களா தகராறு பண்ணோம்? உங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்துதான் எங்க கல்யாண மண்டபத்துல இருந்தா பணம் கேட்பாங்களான்னு சொல்லி தகராறு பண்ற மாதிரி நாடகம் ஆடி எங்களை வெளியே துரத்தி விட்டானுங்க. போகட்ட பசங்க, திருட்டு பசங்க. இது பாருங்க, போக்கத்த பசங்க, திருட்டு பசங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. கோவம் வருதுல்ல? அந்த கோவத்தோட உங்க அப்பா வீட்டுக்கு போய் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து குடும்பம் நடத்து. அது வரைக்கும் பக்கமே வராது. போ. ஏன் இப்படி அடிக்கிறேன்? ஏன் அடிக்கிறனா? அடிப்பேன் ஆசை தீர பாடி. ஏண்டி அன்னைக்கு கல்யாணத்துல அத்தனை பேரும் மத்தியில ஊரு பேர் தெரியாத ஒரு எம்எல்ஏ என்ன தூக்கி போட்டு அடி அடி அடிக்கிறா. அத உங்க கொப்பை கேட்டானா, வாட்டா கேட்டானா, அல்லது நீதான் கேட்டாடி? எல்லாருமா சேர்ந்து பாத்தீங்க. அடியே இது வரைக்கும் இல்ல பெத்த ஆத்தா கூட கை நீட்டி அடிச்சல. ஏய் கேக்குறல, பாத்துக்கிட்டே இருக்க. கேட்டியாடி? இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட படாம வளர்ந்த என்ன உங்க குடும்பமே சேர்ந்து அடி வாங்க வச்சிட்டீங்களடி. அடியே நான் தெரு தெருவா மறந்தடிக்கிறேன் தாண்டி. ஆனா மானத்தை அதனாலதான் உங்க அப்பா கொடுத்த பட்டி வெட்டியான மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனா உங்க அப்பா ரோஷன் கட்டவன், மானம் கட்டவன். அடியே உங்க அப்பனுக்கு மானம் சூடு சொரண வைக்க ஏதாச்சும் இருந்திருந்தா நான் வாங்கி கொடுத்த மோரத்தை திருப்பி கொடுத்துருப்பான். அதை விட்டு கேவலம் ஊசி போன பலகாரத்தையும் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டாரு. இது யாருக்குடி வேணும்? இதை வச்சு பொட்டி கடை வைக்க முடியுமா? இல்ல வட்டிக்கு வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுக்க முடியுமா? ஐயா நியாயத்தை சொல்றி சொல்ல. நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்ச? ஐயா எதுக்கு வாங்கி வச்ச? எங்க அப்பா செத்து உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாகி போச்சு. பூரா அள்ளிட்டு போய் குப்பை தட்டில கொட்டல. குப்பை தட்டில வேலை செய்யறவனுக்கு குப்பை தட்டி புத்தி தானே வரும். அதாடி அதான் அதேதான். ஏய் நான் குப்பை தட்டில வேலை செய்யறேங்கிற ஒரே காரணத்தாலதான் கொப்பனும் தொம்பியும் சேர்ந்து என்ன. ஐயா இப்ப சொல்றடி, இந்த நிமிஷம் சொல்றேன்டி, இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன். இது எங்க ஆத்தா தங்கம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் மறந்தடிக்கிற இந்த பம்பு மேல சத்தியமா சொல்றேன். ஐயா எந்திரி
நேரம் இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். 1 லட்சம் ரூபாய் பணத்தோட வர்ற, நான் பொட்டி கடை வைக்கிறேன். போய் போய் இந்த பச்சை வந்து கொஞ்சம் இந்திரா. அடடே வாங்க சம்பந்தி வாங்க. என்ன பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆளே காணும்? அவளுங்க கல்யாணத்துல கோச்சிட்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரல. நானும் அப்படி இருந்துட முடியுமா? அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். குடும்பத்துல இதெல்லாம் சகஜம், அப்பப்ப மறந்துடணும். இந்திரா யார் வந்திருக்கா பாரு. புறப்படுங்க. என்ன கல்யாணத்துல நல்ல மரியாதை பண்ணி அனுப்பணுமே, போனவளுங்க உயிரோடு இருக்காளுங்களா செத்துட்டாளுங்களான்னு பாக்க வந்தியா? நாங்க சாக மாட்டோம், எங்களுக்கு தான் ரோஷம் இல்லையா? ஏண்டி எல்லாருமா சேர்ந்து என்ன கரிச்சு கொட்டுறீங்க? அப்பவே அந்த மனுஷங்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். பெரிய இடத்து சம்பந்தம் வேண்டாம், நம்ம பொண்ணு மாப்பிளைக்கு மரியாதை இருக்காதுன்னு கேட்டானா அந்த பாவி? ஏதோ இந்த சம்பந்தம் தான் வேணும்னு ஒத்த கால நின்னா. உங்க அண்ணன் இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி தலை தெரிக்க ஆடினா. என் பேச்ச யாரடி கேட்டாங்க? எப்ப நீங்க 3 பேரும் அந்த மண்டபத்தை விட்டு மலங்க மலங்க அழுதுகிட்டு போனீங்களோ, அப்பவே என் ஜென்மம் குண்ணி போச்சு. ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என் வாயை அடக்கும் போது பொட்டச்சு நான் ஒருத்தி அங்க என்னடி செய்ய முடியும்? ஆரம்பத்துல இருந்து என்ன மட்டும் தட்டுறதே உங்க அப்பனுக்கு பழப்பா போச்சு. உங்க அப்பா மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா நீங்க எல்லாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம். எதை செய்ய விட்ட அந்த மனுஷன்? இத்தனை நாளும் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். எல்லாருமா சேர்ந்து என்ன கோச்சுக்கிட்டா நான் எங்கடி போய் சொல்லுவேன்? சரி அழாத, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அழாதம்மா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், அழாத. ஐயோ அழாதம்மா. சரி விடு. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. என்னாச்சு? ஏன் அழற? ஏமா அழற? வீட்டுல ஏதோ தகராறா? அது ஏன் கேக்குற? என் வீட்டுக்காரர் என்ன மாடு மாதிரி போட்டு அடிச்சுட்டான். அவன் அடிச்சாடில இந்த கையை என்னால தூக்க முடியல. என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னா, இவன் வீட்டுக்கார அந்த சமயக்கார கிழமை பூனை மாதிரி இருந்துட்டு இவளை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். ஏமா ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்களா? எல்லாம் உங்களாலதான். கல்யாணத்துல நீங்க பொண்ணு அவமரியாதைக்கும் கேட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்ற கடுப்புலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இந்திரா, இவங்க எல்லாம் திருந்திட்டாங்கன்னு ரொம்ப நம்பினண்டி. இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இவங்க கூட வாழ்றதை விட கொஞ்சோண்டு வருஷத்தை கொடுத்து செத்து. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? அக்கா நீ அழாதக்கா. எப்ப அவங்க கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களோ இனிமே நீங்க அங்க போக கூடாது, இங்கேதான் இருக்கணும். அவங்களா வந்து நாங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி கூப்பிட்டாதான் போகணும். அதுக்கு முன்னாடி ஏன் அடிச்சீங்க 4 வார்த்தை கேட்டு வந்துடுறேன். இந்திரா அவசரப்படாதமா, இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி தகராறு. நீ போய் ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசி பிரச்சனை பெருசா. நீ விடுமா, நீயும் கேட்க மாட்டேன் நானும் கேட்கல. அப்புறம் கேட்கறதுக்கு ஆளுங்க ரோட்ல இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடுமா, சொன்னா கேளுமா. இந்த பொம்பளைங்க என்ன கிள்ளிக்கிறேன்னு நினைச்சிட்டாங்களா? சகல இந்நேரம் நம்ம பொண்டாட்டிய பணத்தை வாங்கி எண்ணிக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோல டான் வந்து இறங்க பாரு. ஏன்னா கொடுத்த கிரேட் அப்படி. பணம் வந்த உடனே அதை கொண்டு போய் ஞாயிறு மஞ்சள் வீசி எறிஞ்சிட்டு நம்ம 2 பேரும் கல்லாவில் உட்கார்றோம். இன்னையோட தொழிலாளிங்கிற தரித்திரம் முடிஞ்சு முதலாளிங்கிற சரித்திரம் தொடங்குது. சகல ஆட்டோ வந்தாச்சு, வாங்க போய் பணத்தை இறக்குமா. சகல என்ன இவ வர்றா? ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போற மாதிரி போய் இவளை கிளப்பி விட்டாளுங்களா? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள் சகல. சரி நீங்க பேச்சுக்கிட்டு நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். கோவக்காரன் சகல கையை நீட்டி விட்டு அசிங்கமாயி சொன்னா புரிச்சுக்க. எங்க அக்காவை எதுக்கு அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்கன்னு கேக்குறல்ல. இத பாருமா, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். எங்க பொண்டாட்டிகளை நாங்க அடிப்போம் உதைப்போம். என்னடா தூக்கி போட்டு மிதிப்போம். ஏன்னா நாங்க அவளுக்கு கழுத்துல தாலி கட்டி இருக்கோம். தாலி கட்டிட்டா பொண்டாட்டிங்களா உங்களுக்கு அடிமையா? ஆமா, நான் ஒன்னும் உங்க அக்காவை சும்மா கல்யாணம் பண்ணிட்டு வரல. 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து உங்க அக்காவை கட்டிட்டு வந்தேன்.
அந்த பணத்தை தான் உனக்கும் உங்க சின்ன காக்கு கல்யாணம் ஆச்சு, ஞாபகம் வச்சுக்க. அட நகை மட்டும் உங்க அப்பா 500 ரூபாய் போட்டு விட்டான், 10 பவுன் போட்டு ஓட்டி விட்டான். ஆமா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு செருப்பு வாங்கி விட்டுருக்கான் பாரு. 6 லட்சத்தை ஒரு பிள்ளை கூட பார்க்கல, அதுக்குள்ள அக்கா பிஞ்சு போச்சு. வாங்கின செலவை விட தச்ச செலவு அதிகமா போச்சு. ரோட்ல போட்டு போனா நாயெல்லாம் விரட்டுது. ஓஹோ, இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பணம் வாங்கிட்டு வான்னு அடிச்சு அனுப்பிச்சிங்களா? ஆமா, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும், போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சேன். என்ன தப்பு? நீங்க ஆம்பளை தானே? நீங்க தொழில் ஆரம்பிக்கணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்துல தொழில் வைக்கணும். அதுக்கு பொண்டாடி அடிச்சு பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றதா? இதுதான் ஆம்பளை தானமா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருமா, அனாவசியமா பார்த்தாத. நாங்க மட்டுமா மாமனார் வீட்டுல பணம் கேட்கறோம்? ஊர்ல இருக்க எல்லா மாப்பிளை பணம் கேட்கறான். வசதியான மாமனாரை வச்சுக்கிட்டு கண்டவட்ட போய் கையேந்தோம்னா காரி துப்ப மாட்டான். கஷ்டமான நேரத்துல பணம் தரலன்னா அப்புறம் எதுக்கு மாமனாரு? அதுக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்காம போய் கேட்க மாட்டோம். எங்க பொண்டாடி தான் கேட்போம், வாங்கிட்டு வரணும் உதப்போம், மிதிப்போம். இன்னொரு தடவை எங்க அக்காங்க மேல கை வச்சீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்கும்? என்ன பண்ணுவா? வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். யோ சகல, என்ன அவ பாட்டுக்கு போலீஸ் கிளின்னு சொல்லிட்டு போறா? அவ கிடக்குற சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் பயந்துட்டு. யோ சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. சும்மா இருக்கவே போலீஸ்கார உள்ள வச்சு புண்ணு பண்ணிட்டு இருக்கான். வரதட்சணை கொடுமைனா 7 வருஷம் உள்ள தள்ளி பிரிச்சிருவாங்கயா. அப்படியா? பின்ன என்ன உள்ள வச்சு விருந்தா கொடுப்பாங்க? ஏயா யோ, அப்படின்னா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னால அடக்கி வைக்கணும் ஐயா. இவள என்ன அடக்கிறது? இவள இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த ஆட்டோக்காரன். அவனை வெளுத்தா சரியா வரும்யா. வாயா கூட. என் செல்ல இல்ல குடிடா. ஐயோ, என்ன சொல்ற மாப்பிள்ள? அண்ணி எங்க? உள்ளதா இருக்காங்க. என்ன எடுத்துக்க? நான் ஜாலியா இல்ல. வாழ்க்கையில எதையுமே பெருசா எடுத்துக்க கூடாது. சாப்பிடுமா. இந்தா. என்னம்மா வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு? அத்தை அண்ணிய பத்திர போக வந்திருக்காங்க. அண்ணியோட அக்காங்கெல்லாம் அவங்க வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டு வந்துட்டாங்களாம். சண்டை போட்டு வந்துட்டாங்களா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறயா? அத்தை எப்போ வந்தீங்க அத்தை? இந்திரா எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? அக்காங்க 2 பேரும் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கா? யாரா உள்ள? ஏ கூஜா, வாட வழியா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? பொண்டாடிக்கு துணிஞ்சு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏய், ஏன்னா அங்கே நிக்கிற? தில்ல இருந்தா இங்க வாடா. ஒத்த வா. யார ஆம்பளையா இருந்தா இங்க வா. வாடா. சகல என்னாச்சு? எதுக்கு வெளியில சண்டை போறீங்க? எது வந்து உள்ள போய் பேசலாமா? கையெடுப்பா, நான் ஒன்னும் கூட ஒரு வாரத்துக்காக வரல. 2 பாத்துட்டு போலாம் தான் வந்திருக்கான். உன் பொண்டாடி உனக்கு சம்பாதிச்சு போறானே, நீ குளிப்பாட்டி விடு, தலை செய்து விடு, பூ வச்சு விடு, மஞ்சள் பூசி விடு, ஏன் கைய கால கூட பிடிச்சு அமுக்கி விடு. அத உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க. எங்க வீடு தேடி வந்து உன் பொண்டாடி சத்தம் போட்டா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். கடைசியா சொல்றேன், உன் பொண்டாட்டி அடக்கி வை. இன்னொரு தடவை அந்த பக்கம் வந்து பேசிக்கி இருந்தா மெட்ராஸ் சிட்டில எங்கேயுமே ஆட்டோ ஓட்ட முடியாது. ஜாக்கிரதை. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவன் பொண்டாட்டி என்ன சொன்னா அந்த போக்கத்தை உனக்கு தெரிய வேண்டாம். ஏய், எதுக்கு அனாவசியமா வீட்டுல போய் தகராறு பண்ணிட்டு வந்த? அவங்க இஷ்டத்துக்கு அக்கா அவங்கள போட்டு அடிப்பாங்க. நான் போய் விசாரிக்காம இருக்கணுமா? நீ பெரிய சர்ச்சு கலெக்டர், நீ வந்து எங்களை விசாரிக்கிற. எங்களை விசாரிக்கிறது அப்புறம் நீ பொண்டாட்டியா லட்சணமா நடக்கிறத பாரு. முதல்ல நீங்க பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் எடுத்து கத்துக்குங்க. ஏய், அப்படியே போட்டனா கூட கூட பேசிக்கிட்டு. அவங்க அனாவசியமா பேசுவாங்க. உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அவன் வேடிக்கைதான் பாப்பா, வேற என்ன பண்ணுவான்? நம்ம மாதிரி ஆம்பளையா இருந்தா தூக்கி போட்டு நேரம் விளாவலே மிதி 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 மிதிச்சிருப்பான். கூஜா தானே. ஏய், அனாவசியமா பேசாத. யாரும் அனாவசியமா பேசுறா? நீ தான் உன் பொண்டாட்டி அனாவசியமா பேச விட்டு வேடிக்கை பாக்குற. என் பொண்டாட்டி யாரா வீட்டுக்குள்ள சேர்க்க சொன்னா மரியாதையை வெளியே அனுப்ப அறிவிக்க. அங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வாடி வெளியே. உங்க அப்பா வீட்டுல போய் பணம் வாங்கிட்டு வாடினா இங்க ஆட்டோக்கார வீட்டுல புகுந்து ஆட்டம் காட்டுறியா? ஆட்டோக்காரோட கெட்ட நாளைக்கு சோறு போட்டுருவான்னு பாத்துறேன் நானு. அவன் போடுவாயா? ஏன் போட மாட்டான்? கண்டிப்பா போடுவாயா? அவன் திட்டம் போட்டுதான் மாமியாரு, ஏன் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி எல்லாரையும் மொத்தமா கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து அந்த வருமானத்துல இன்னும் 2 ஆட்டோ வாங்கி வரலாம்னு முடிவு பண்ணிருக்கான். எல்லாம் ஒண்ணா மாப்பிள்ளை, எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறீங்க? நல்ல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. அவன் பொண்டாட்டி அடிக்கலாம் வெட்டலாம் குத்துறான். இவன் போய் கேட்கலாம். பணம் வாங்கிட்டு வரணும் போயிட்டு பெருங்காயம் வந்தா எல்லாம் அடிக்கதான் செய்வான். எல்லாரும் என்ன மாதிரி பெருந்தன்மை எடுத்துவானா? நான் கூட தான் பணம் வருதுன்னு ஒரு ஆட்டோ வாங்கி போட்டு ஒரு டீ கூட கட்ட முடியாது. எனக்கு தெரியும். இதான் நான் யார்கிட்ட போய் சொல்றது? இந்த பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இனிமே அக்கா தங்கச்சி ஆட்டுக்குட்டி யாரும் அந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. இனிமே அந்த அனாவத்தி டென்ஷன் எனக்கு வேணாம். எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாத்தது போதும். ஏண்டி, புருஷன் அடிச்சாலும் ஓச்சாலும் பரவாயில்லன்னு அங்கேயே இருந்திருந்தா இவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்குமா? முதல்ல புறப்படுற வழியை பாருங்க. மாப்பிள்ளை, அவங்க கோச்சுக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்தது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பணம் தானே தேவை, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காம தயவு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு போங்க. இப்படி ஒரு நல்ல வார்த்தையை கொஞ்சம் முன்னாலே மச்சன மாமனார சொல்லியிருந்தா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, எதுக்கு அடிதடி எல்லாம் வருது? அத்தை, உங்களை நாங்க நம்புறோம். உங்க வார்த்தைக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம்.
லட்சுமி அனுப்பிச்சு வைங்க. வர சொல்லுங்க அவளை. போமா வா போமா. வா வா. அடியே இன்னும் ஒரு வாரத்துல பணம் வந்து சேரல, இதை விட செம பீரியட் தான். பா நான் யாருங்கிறத காட்டுறேன் அவளுக்கு. என்கிட்ட அடே அப்பா ஏண்டா பிராடு, இந்த தர அந்த தர நீ எத்தனை தடவை பணம் கொடுக்காம ஏமாத்துவ? எங்கடா பணம்? அண்ணா வீட்டு முன்னாடி சத்தம் போடாதீங்க, கொடுத்துறேன். இந்த குழ கும்பல என்கிட்ட வேணாம். ஆட்டோ வாங்குவே என்னடா சொல்லி வாங்கின? மொத்தமா பணம் கட்டுறேன்னு, அப்புறம் மாசம் மாசம் கட்டுறேன்னு, இப்ப 2 மாசமும் பணத்தை கட்டவே இல்ல. என்ன கேனேன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? என் பொண்டாட்டி 1 மாசமா வேலைக்கு போகலண்ணே. இந்த பொண்டாட்டி கிண்டாடி சாக்கல என்கிட்ட வேணாம். பணத்தை கொண்டு கட்டிட்டு ஆட்டோ வந்து எடுத்து சொன்னா கேளுங்க. ஆட்டோ எடுத்து போனீங்கன்னா என் பொண்டாட்டி என்ன கேவலமா நினைப்பானே. இந்த ஆட்டோவை எடுத்துட்டு போலன்னா என் பொண்டாட்டி என்ன கேவலம் நினைப்பா. போடா. காலை பிடிச்சி கேஞ்சிருக்கானே. அண்ணா வாங்க மாமனா வீட்டுல பணம் கொடுத்து ஏமாத்தாங்க. அதானே கட்ட மாட்டேன். ஐயோ ஐயோ டேய் மகனே, உனக்கு ஆட்டோ ஓனர் ஆகிறதுக்கான யோகியதே இல்ல. பேசாம பழைய இடத்துக்கே போய் வேலைக்கு சேர்ந்துரு. யோ இவ்வளவு நாளா ஓனர் ஆகிட்டு எப்படியா இன்னொருத்துல போய் வேலை செய்யறது? ஓஹோ, நீ பெரிய டாட்டா பிர்லா பரம்பரையா? என்ன கடுப்பேத்திரியா? இது உன்ன ஐயோ எங்க போனாலும் விட மாட்டான் போல. இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் மாரி, டேய் மாரி, எங்க போயிருப்பா களவாணி பையா? டேய் மருந்தடிக்கிற மாதிரி பாத்தீங்களா? நாங்களும் அவளை தானே தேடிட்டு இருக்கோம். நீங்களும் தேடுறீங்களா? உங்களுக்கு பணம் தரணுமா? ஆமாங்க, செட்டியார்கிட்ட மளிகை ஜாமான் கடை வாங்கி கொடுத்தான். அந்த பணத்தை கொடுக்காம எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டான். அவன் நம்ம எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டான். இன்னைக்கு அவன் தேடி கண்டுபிடிச்சு 2ல 1 பண்ணி அவன போய் பாருங்கடா. நீ இப்படி போய் பாரு. பாத்து போட நாயே. ஏக்கா இந்த பக்கம் ஒல்லியா ஒருத்தர் பயப்படானா? எந்த எடுபட்ட எரு மாட்டு பயில பாக்கல. போடா அந்த பக்கமே பாரு. போடா. என்ன ஆம்பளை குரலா இருக்கு? டேய் புடிடா. ஐயோ அம்மா, தெய்வமே காப்பாத்து. ஐயோ இன்னொரு நம்ம கதையை முடிச்சு வாங்கி போட்டுருக்க. சகல நான் தான் சகல. கடங்கார பசங்க என்ன விரட்டிட்டு வரானுங்க. அவங்ககிட்ட வேஷம் போட்டு தப்பிச்சு பெரிய படா போச்சு. சகல என்னை காப்பாத்து. சகல என்னை காப்பாத்து. ஆமா, அவன் சங்கத்துல எடுத்த பணத்தையும் அவனால திருப்பி கொடுக்க முடியல. ஒன்னா காப்பாத்த போறானாக்கும். சொல்ற அவன் எடுத்த 20,000 பணத்தை நீ திருப்பி கொடுப்பா. டேய் இன்னும் 1 மாசத்துக்குள்ள சங்கத்துல எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கல, உன்னை போலீஸ் ஒப்படைச்சிருவேன். அந்த கிழவி செத்தா இல்ல, பணம் வாங்கி கொடுத்துட்டு சேர்த்திருக்கலாம்ல. கிளவிய விட்டு தள்ளுப்பா. முதல்ல அந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததே மகா தப்பு. செவத்த தொலை நம்பி மோசம் போயிட்டோம். எத்தனை பொண்ணு அத்தனை பொண்ணு வந்து காலில் வந்துச்சு. அவளும் விட்டு படுகுழியில போய் விட்டோம் ஐயா. படுகுழியில அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தது தப்பு இல்லப்பா. அந்த ஆட்டக்கார சகலையா வந்தா பாரு, அன்னைக்கு பிடிச்சது ஏற நடிச்சனி. என்னால உங்களுக்கு சனி முடிச்சா? உங்க 2 பேர்த்தால என் குடும்பத்துக்கு சனி முடிச்சிருக்கு. ஏய் இந்த பார், ஏற்கனவே என்ன பண்றது எங்கிட்டு போறதுன்னு புரியாம கொதிச்சு கொந்தளிச்சு போய் திரியும். மேற்கொண்டு ஆத்திரத்தை கலப்பாதான். ஏன் ஆத்திரத்தை கலப்பாதியா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி சண்டை போட்டால்தான் என் பொண்டாட்டி வேலைக்கு போறதை விட்டா ஆட்டோக்கார வந்து ஆட்டோ தூக்கி போயிட்டான். இப்ப 10 பைசா கூட வழி இல்லாம நடத்தல நினைக்கிறியா? உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சகல இன்னும் 200 ரூபாய் கந்து வட்டிக்காச்சும் வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். நான் கஷ்டப்படுறது அவ்வளவு சந்தோஷமா? உங்களை நான் குலைச்சு கட்டி பாட்டில போட்டு நீ உயிரிழ போக மாட்டேன். சொன்னா கேளுப்பா. சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் என் பொழப்பை கட்டுறாங்க. இங்க வா. மறுபடியும் நாங்க தான் பொழப்ப கட்டுறோம். கொலை விடுவோம். அட என்னப்பா நீங்க நினைச்சீங்கன்னா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். சும்மா பொழப்புன்னு புலம்புறீங்களா? நீ வேற அட நீ ஒரு விவரம் முடியாத ஆளியா? ஓ மச்சின 40 லட்சம் ரூபாய் செலவுல ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கான். 1000 பேர் வேலைக்கு வேணும்னு இந்த பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணிருக்காயா. நீ பாரு முத்துப்பாண்டி.
ஆமா சகல. என்ன அது அநியாயமா இருக்கு? சகல, நம்மளாம் கடை வைக்கிறதுக்கு ஆள் ஒவ்வொரு லட்சம் தான் கேட்டோம். அதையும் அந்த இல்லன்ட்டான். இப்ப 40 லட்சம் செலவு பண்ணி பையனுக்கு கம்பெனி வச்சு கொடுக்குறானா? நம்மளாம் என்ன இழுச்ச வாயினா? இதெல்லாம் எப்படியா விட்டு கூடாது. நம்ம ரெண்டு ஒன்று பாத்துறோம். நாம என்ன சார் பார்க்க முடியும்? நம்ம என்ன அவளுக்கு பிள்ளையா பிறந்திருக்கா? சொத்துல பாதி பங்கு கூடாது கேட்கறதுக்கு. சகல, நாம நினைச்சோம்னா சொத்துல பங்கு வாங்கிட்டு வரலாம். எப்படி? நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா? டிகிரி படிச்சவன் எனக்கு இது தெரியாதா? 1989 அப்பா சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சட்டம் வந்துருச்சே. இன்னைக்கு நம்ம கேஸ் போட்டா கூட மச்சான் மாதிரியே நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்கு. இங்க வர சொல்லவே இல்லையா நீ? ஏன் சகல, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது முதல்லயே சொல்லியிருந்தா மச்சனம் கல்யாணத்தை நம்ம அவமானப்படுத்துறாங்களா? அன்னைக்கே கேஸ் போட்டுருக்கலாமே. இப்போ ஒண்ணும் கட்டுப்பா இல்ல. ஆளு கொஞ்சம் பணம் போடுறோம், நேரா போய் வக்கீல பாக்குறோம், கேஸ் போடுறோம், வீட்டை பிரிக்கிறோம். வீட்டை மட்டும் பிரிச்சா போதுமா? மாமனார் படத்துல ஃபேக்டரி வச்சிருக்கான், அதையும் பிரிச்சு அதையும் பங்கு வாங்குவா. பங்கு எதுக்கு வாங்கணும்? இல்ல பங்கு எதுக்கு வாங்கணும்? எப்படி? 4 பொண்ணுங்க, ஒரே பையன். அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து துரத்தி விட்டு மீதி சொத்தையெல்லாம் வளர்த்துக்குவா. வளர்த்துட்டு மாப்பிள்ளைங்க ஃபேக்டரின்னு பேரையும் போட வேண்டியதான். பேர் போடலாம் இருக்கட்டும். கேஸ் போடணும்னா முதல்ல நம்ம பொண்டாட்டியை கையெழுத்து போடணும். போடுவாங்களா? அனுமதிப்பாங்களா? காரியமாக குசிப்படுத்தியாவது கையெழுத்து வாங்கிட மாட்டோம். அப்படியே ஒத்துக்கலன்னா ராத்திரி தூங்கும்போது கட்ட வரல மைய தடவி உருட்டிட வேண்டியதான். இதே மூணுல போய் வைக்க போவோம். வாங்க 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 வாங்க. நமக்கு அம்மா இருந்த வரைக்கும் ஆதரவா இருந்தாங்க. இப்ப அவங்களும் போயிட்டாங்க. நம்மள கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம புருஷங்காரங்க நம்மள விரட்டுன்னு விரட்டுவாங்க. பேசாம நம்ம இந்திராவையும் பக்கத்திலே குடி வந்துட சொல்லுவோம். அப்பதான் இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுவும் சரிதான். அதுக்கு அவ புருஷங்கார ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்? நாங்க ஒத்துக்க வைக்கிறோம். நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரியாணி கொடுப்பா. லட்சுமி, நீ வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கிறியா? நீ ஆசைப்பட்டு சாப்பிடுவேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுமா. சுந்தரி, பிரியாணி மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடா என் செல்ல குட்டி, என் செல்ல குட்டி ராஜாத்தி. சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. சாப்பிட்டு நல்லா கையை கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா. லட்சுமி, நீ இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எதுக்கு கையெழுத்து? எதுக்கா? பொண்டாட்டிய உங்களுக்கு ஒரு அவமானம்னா புருஷங்காரங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்காக உங்க அம்மா பணம் கேட்க போனாங்க, உங்க அப்பாவும் தம்பி அடிச்சு கொண்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடலாமா? என்னைக்கு உங்க அப்பா உன் தம்பிக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக்டரி வச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம இப்ப கிணத்தடியில உட்கார வச்சாரோ, அவருக்கு பதிலடி கொடுக்க வேணா? அவங்கள கோர்ட்ல நிறுத்தி உங்க சொத்தை நீங்க பிரிச்சு வாங்குறீங்க. அதுக்குதான் இந்த கையெழுத்து. பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு. போடு சுந்தரினா, தைரியமா போடு, நான் இருக்கேன். போடுமா. என்ன சுந்தரி யோசிக்கிற? போடுடா சத்தி. நாங்க கையெழுத்து போட மாட்டோம். எங்க அப்பா எங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, எங்களுக்கு எதுவுமே கொடுக்காட்டியும் சரி, எங்க அப்பா மேல நாங்க கேஸ் போட மாட்டோம். ஆமா, எங்களை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்களே, அது ஒண்ணுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க எங்க குடும்ப மானத்தை கெடுக்க மாட்டோம். நாங்க கையெழுத்து போட மாட்டோம். போட மாட்டேன். மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். மாட்டேன். அப்ப குரு பிரியாணியா? ஏ சால, பிரியாணி புடுங்க. கொஞ்சம் இருப்பா. கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரியாணி? கொஞ்சம் இருப்பா சொல்லாங்க. பின்ன என்னையா வேலை விட்டு இல்லாம தெரிச்சு நாய் மாதிரி லோ லோ லோன்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்கா? அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. கரணம் வாங்கிட்டு சந்தில முந்திரி தலைமுறை ஒழிஞ்சு தெரியும், அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. இவங்க அப்பண்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டது இவங்களுக்கு அவமானமா பார்த்தா. நான் மிருகமா மாறிட்டேன். அவளுக்கு கைய கால வெட்ட விட மாட்டேன். அறிவு கிட்டவன கை கால வெட்டா எல்லாம் வந்துருமா? சொத்துக்கு சொத்தும் போயிரும். அப்புறம் நம்ம 2 பேரும் கம்பி என்ன வேண்டியது வரும். கம்பியா? இந்த மாதிரி நேரத்துலதான் ஆட்டோக்கார மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம மேல பழியே வராம எழுதி வாங்கணுமாப்பா. கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, கேரளமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எரிக்கிறது புடுக்கணும்னா கொதிக்கிறது தானா நின்று போயிட போகுது. எப்படி? 4 நாள் பட்டினி போட்டோன்னு வச்சுக்க, ஐயா சாமி கையெழுத்து போடுற சாப்பாடு போடுங்கன்னு காலை பிடிச்சு கெட்ட போறாளுங்க. எப்படி? யோ சகல, ஆட்டோக்காரன் எல்லாம் மிஞ்சிட்டு அடிக்கு ஆரம்பி. அடியோய், நீ கையெழுத்து போட வேண்டி. உன்ட கையெழுத்து எப்ப வாங்கணும், எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். அவளுக்கிட்ட நீ போயிட்டு அந்த பத்திரத்தை அடியா. இத பார், இனி 3 நேரம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி பூவும் பொட்டு வச்சுக்கிட்டு மினுக்குறீங்க, சேர துணிமணி எல்லாம் புதுசு புதுசா கட்டுறீங்க, எப்படி பெட் காபி சாப்பிடுறீங்கன்னு நாங்க பாத்துறோம். ஏன்டா தண்ணிய போட்டு வந்து காலங்காத்தால அவட்ட கலாட்டம் பண்ணிட்டு இருக்கற? போடா. தண்ணிய போட்டா? அம்மாடி, நீ கேட்ட பவுடர் பூவு தேங்காய் எண்ணெய் கண்ணு மைய பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சென்ட் என்னமோ கேட்டிய, அதான் வாங்கிட்டு வர முடியல. அது ஏன் அடிக்கிற பாவி? இவ பெரிய மகாராணி, இவளுக்கு நீ வேலைக்காரியா? சோப்பு சீப்பு செண்டு. ஐயோட பாரு, கேட்காம ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட அவளுக்கு தரப்படாது. உள்ள இருக்க அரிசி பருப்புலாம் எடுத்து உடனே வச்சு பூட்டு. என்ன தலை நீ வாடி வந்துட்டு நீ உள்ள வச்சு பூட்டு.
பத்னி கிடந்து சாக அடியே இனிமே உனக்கு ஒரு நேரம் கஞ்சிதான், அதுவும் உனக்கு இல்ல, வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காக.